ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒன்துறை நீர் வெக்காவுள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வாணத்துள்ளாய் கல்வா காமரு பூங்காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சினுள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே. 108 திவ்யதேசங்களிலே தொண்டை நாட்டு திருப்பதிகளிலே காஞ்சிபுரத்தில் இன்றைய தினம் ஊரகம் என்று ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திரு ஊரகம் திவ்யதேசத்தினுடைய அனுபவம். இந்த திவ்யதேசத்தை காஞ்சிபுரத்துக்காரெல்லாம் உலகளந்த பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லுவா. திவ்யதேசத்தினுடைய திருநாமம் திரு ஊரகம் என்பது விவகாரம் பேச்சு வழக்கில் உலகளந்த பெருமாள் கோயில்னு பிரசித்தி. இந்த ஒரு திவ்யதேசத்திற்குள்ளேயே மொத்தம் 4 திவ்யதேசங்களை இன்னைக்கு நாம சேவிச்சுட்டு இருக்கோம். உலகளந்த பெருமாள்னு சொல்லக்கூடிய திருவூரகம் தவிர திருநீரகம், திருக்காரகம், திருக்கார்வாணம்னு சொல்லக்கூடிய மற்ற 3 திவ்யதேசத்து எம்பெருமான்களும் இந்த சன்னதி பிராகாரத்திலேயே எழுந்திருக்கா. அப்பேற்பட்டதான ஒரு ஆச்சரியமான திவ்யதேசம். சரியா காஞ்சிபுரத்திற்கு மத்தியிலே இருக்கக்கூடியதான பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடியதான திவ்யதேசம். பஸ்ஸை விட்டு இறங்கினா முதல்ல இந்த பெருமாளை தான் சேவிக்கணும். அப்படியே ஆச்சரியமா எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள். ரொம்ப ஆச்சரியமான பெருமாள். காஞ்சிபுரத்துல ரொம்ப ஆச்சரியமான பெருமாள்கள், அதாவது திருமேனி இருப்பு, பெருமாளுடைய திருமேனி எத்தனை பெருசு அப்படின்னு சொன்னால் அந்த திருமேனி இருப்பினாலே ரொம்ப ஆச்சரியமான பெருமாள் அப்படின்னா 2 பெருமாள்கள். ஒன்னு திருப்பாடகம் பாண்டவதூதன், இன்னொன்னு திருவூரகம் உலகளந்த பெருமாள். அவ்வளோ பெரிய ஆக்கிருதி பெருமாளுடையது. ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு திருவிக்கிரமனை ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ணினாலே பெருமாள் விக்கிரகத்திலே உலகத்தை அளந்தால் இப்படிதான் அளந்திருப்பார் அப்படின்னு அனுபவிக்கலாம் அவரை. சாட்சாத்தா பெருமாள் உலகத்தை அளந்த போது எல்லா லோகங்களையும் அளந்தான் அப்படின்னு புராண இதிகாசங்கள்லாம் தெரிவிக்கிறது, கேள்விப்படுறோம், கொண்டாடுறோம். ஆனால் அர்ச்சாவதாரமாக இருக்கக்கூடிய பெருமாள் அவர் உலகளந்தா எப்படி இருப்பார் அப்படின்னா அதுக்கு இந்த பெருமாளை போலதான் இருப்பார் அப்படின்னு பிரத்யட்சமா காட்டலாம் அவரை. அப்படி திருமேனி காம்பீரியம், அத்தனை பெரிய தோற்றம், ஆக்கிருதி, அதனால ரொம்ப பிரசித்தமா இருக்கக்கூடிய பெருமாள்கள் 2 பேர் அப்படின்னா அதுல இவரும் ஒருத்தர். கட்சி ஊரகத்தாய், நிறைந்த கட்சி ஊரகத்தாய் அப்படின்னுட்டு திருமங்கையாழ்வார் இந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்றார். ஊரகத்தாய், ஊரகம் என்கிற திவதேசத்திலே இருப்பவனே. ஊரகம் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 விதமா அர்த்தம் சொல்றான். ஒன்னும் ஊரகம் அப்படின்னா பாம்புன்னு அர்த்தம். இங்கே இந்த திரு ஊரகம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே பெருமாள் 2 விதமா சேவை சாதிக்கிறார் அப்படின்னு சொல்றான். ஒன்னும் உலகளந்த பெருமாள் அப்படின்னு ஓங்கி உலகளந்த உத்தமனாக சேவை சாதிக்கிறார், அர்ச்சாவதாரமா சேவை சாதிக்கிறார், சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனா சேவை சாதிக்கிறார், திரிவிக்கிரமனாக சேவை. இன்னொன்னும் ஆதிசேஷ ரூபத்திலே பெருமாள் சேவை சாதிக்கிறார் அப்படின்னு சொல்றதும் உண்டு. அந்த ஆதிசேஷ ரூபத்துல பெருமாள் சேவை சாதிக்கிறதுக்கும் 2 விதமா சொல்றா. ஒன்னும் அவர் ஆதிசேஷன் தான், நித்தியசூரியான ஆதிசேஷன் அவர், திருவனந்தாழ்வான், அவருக்காக பெருமாள் உலகளந்த பெருமாளா சேவை சாதிச்சுருக்கார். பெருமாளுடைய வலது பக்கத்திலே திருவனந்தாழ்வான் சந்நிதி கொண்டு உலகளந்த பெருமாளை சேவித்து அனுபவிக்கிறார் அப்படின்னு ஒரு விதமா சொல்றார். இன்னொரு விதம், மகாபலி சக்கரவர்த்தியானவன் நமக்காகத்தான் பெருமாள் உலகளந்த பெருமாளா திருவிக்கிரமனா சேவை சாதித்தார். ஆனால்
மூன்றாவது அடி எங்கே வைப்பதுன்னு பெருமாள் கேட்டபோது என்னுடைய தலையிலே வையின்னு நாம கையை கூப்பிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு இருந்தோம். அப்ப நம்முடைய தலையில பெருமாள் தன்னுடைய திருவடியை வைத்தாரு. அப்படியே நம்மளை அழுத்தி கொண்டாந்து பாதாளத்துல தள்ளிவிட்டாரு பெருமாள். பிரகலாதாழ்வானுடைய வம்சத்திலே யாரையும் கொல்வதில்லை அப்படின்னு பெருமாள் பிரதிஜ்ஞை பண்ணினதுனால சம்ஹாரம் பண்ணாம மாவலியை சிறையில் வைத்தார் பெருமாள். மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் அப்படின்னு காழிச்சிராம விண்ணகரத்திலே இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாளை ஆழ்வார் கலியன் மங்களாதாசனம் பண்றார். எங்கேயும் ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண்வேண்டி உலகணத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்னும் தருகவெனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் தாளனை வீர் அப்படின்னு சாதிக்கிறார். அங்க அப்படி பெருமாள் தன்னுடைய திருவடியை மகாபலியினுடைய சிரசிலே வைத்து அழுத்தி பாதாளத்துக்கு கொண்டு போய் அங்க பாதாள லோகத்தை ஆளும்படியாக அவனை பண்ணிட்டார். பெருமாளுடைய திருவடி அவன் தலை மேல இருக்கிறது. அவனால நிமிந்து பெருமாளுடைய திருமேனி முழுக்க சேவிக்க முடியல. ஏன்னா அவன் இருக்கிறதோ பாதாள லோகத்துல. பெருமாளுடைய திருமேனியானது எல்லா லோகங்களையும் வியாபிச்சுண்டு வளர்ந்து நிற்கிறது. அவனால சேவிக்க முடியல. ஆனால் யாருக்காக பெருமாள் இப்படி அவதாரம் பண்ணினானோ அந்த நம்மை தவிர இந்த உலகமே எல்லா லோகங்களும் லோகத்தில் இருப்பவர்களும் ஒரு பிரயத்தனமும் இல்லாமல் பெருமாளை சேவிக்கிறாளே. எல்லா லோகங்களையும் வியாபித்திருக்கிற பெருமாளை எல்லோரும் சேவிக்கிறா. ஆனா என்னால சேவிக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டானா மகாபலி. அப்படி வருத்தப்பட்ட போது அடியேனுக்கு இந்த சேவையை சாதிக்க வேணும் அப்படின்னு பெருமாள் திருவடிக்கு கீழ் இருந்துட்டே பிரார்த்திக்கிறான். அப்போ பாதாள லோகத்திலே இருக்கக்கூடிய ஜந்து 5 தலை நாகம் அந்த வடிவிலே மகாபலிக்கு பெருமாள் சேவை சாதித்தார். ஆக 5 தலை நாக வடிவிலே இருக்கக்கூடிய பெருமாள் இவர் ஊரகத்தான்னு பேரவருக்கு அப்படின்னு 2 விதமாகவும் சொல்றா. அத கணக்குல எடுத்துட்டு உரகம் அப்படின்னா பாம்பு. பெருமாள் உரக ரூபியாக உரக வடிவத்திலே பாம்பு வடிவத்திலே சேவை சாதித்தபடியினாலே இந்த திருப்பதிக்கு ஊரகம், உரக வடிவில் பெருமாள் தோன்றிய காட்சி தருகிற ஊர் அப்படின்ற அர்த்தத்துல ஊரகம் அப்படின்னு வந்தது. அதுதான் ஆழ்வார் ஊரகத்தாய் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு சொல்றா. இது ஒண்ணு. இன்னொன்னும் பெருமாள் இங்க பாம்பு வடிவில் எழுந்தருளிருக்காரோ இல்லையோ, பாம்புன்னு சொல்லக்கூடியது ஊர்ந்து செல்லக்கூடியது. ஊர்வன இங்கிலீஷ்ல ரெப்டைல்ஸ் அப்படின்ற மொழியோ. ஊர்ந்து செல்லக்கூடிய உடலை உடைய பெருமாள் இங்கே எழுந்தருள் இருப்பதனாலே இதற்கு ஊரகம். ஊர்ந்து செல்லும் பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய அகம், வீடு, இல்லம், அதனால ஊரகம் அப்படின்னு 2 விதமாவும் இந்த திவ்யதேசத்தினுடைய திருநாமத்திற்கு பெரியவா அர்த்தம் சொல்றான். எது எப்படியோ ஆழ்வார் இந்த எம்பெருமானை ஊரகத்தாய் அப்படின்னு மங்களாசாசனம் பண்றபடியினாலே பெருமாள் ஊரகத்தான், திவ்யதேசம் ஊரகம், திரு ஊரகம். இங்கே மூலவரா பெருமாள் திருவிக்கிரமனா உலகளந்த பெருமாளா எழுந்தருள் இருக்கிறார். ஆழ்வார் வாக்குப்படி ஊரகத்தான் அப்படின்னு திருநாமம். மேற்கே திருமுக மண்டலம், நின்ன திருக்கோலம். இதை நின்ன திருக்கோலம் அப்படின்னு சொல்லலாம், அளந்த திருக்கோலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நின்ன திருக்கோலம் அப்படின்னா பெருமாள் 2 திருவடிகளையும் நிலத்தை ஊனிக்கொண்டு சேவை சாதிப்பார். இது ஒரு திருவடிய மகாபலி தலையில ஒரு நிலத்துல ஊனிண்டு இன்னொரு திருவடியை ஆகாசத்தை நோக்கி அளப்பது போல இருப்பதனால அளந்த திருக்கோலம், அளந்தான் அப்படின்னு கூட அனுபவிக்கலாம். அனுபவத்துக்கு ஒன்றும் குறைவில்லை. அப்படி பெருமாள் உலகை அளக்கக்கூடிய தோற்றத்திலே மேற்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு மேற்க பார்த்துட்டு இருக்கார். ஆச்சரியமான திருமேனி, பெரிய திருமேனி, பிரம்மாண்டமான திருமேனி பெருமாளுடையது. திருப்பாடகம் பாண்டவ தூதனை அனுபவிக்கிறச்ச பார்த்தோம். பெருமாள் 25-27 அடி உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். வசரம் பெருமாளுடைய திருமேனி 27 அடி வசரம் அமர்ந்த திருக்கோலத்திலே பெருமாள் இருக்காருன்னு பார்த்தோம். இந்த உலகளந்த பெருமாளுடைய திருமேனி 35 அடி வசரம். திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் வசரம் 35 அடி. பெருமாளுடைய அகலம் பார்த்தா 24 அடி. 35 அடி உயரமும் 24 அடி அகலமும் இருக்கக்கூடியதான நீண்டு நெடிது உயர்ந்த திருமேனி. நெடுமால் அப்படின்னு சொல்ற மாதிரி நீண்டு நெடிது வளர்ந்த மால் திருமால். பெருமாள் எப்படி இருக்கார்? இத்தனை அகலமாக இத்தனை உயரமாக பிரம்மாண்டமா சேவை சாதிக்கிறார். வேறெங்கும் திருவிக்கிரமனுக்கு இப்படி சேவை இல்லைன்னு சொல்லும்படியான சேவை. அதுவும் ஆச்சரியமா பெருமாள் சிலாரூபம். திருக்கோவலூரை போலே தாரு ரூபம் கிடையாது, சிலாரூபம் பெருமாள். சிலாரூபத்திலே இத்தனை பெரிய ஆஜானுபாகுவா இவ்வளவு பெரிய ஆக்கிருத்தியோட பெருமாளை பண்றது, இவ்வளவு பிரம்மாண்டமா பண்றது,
அதுலயும் இத்தனை அழகோட நுணுக்கத்தோட பண்றதெல்லாம் பாண்டவ தூதன் விஷயத்துல சொன்னது போல அந்த பண்ணின சிற்பிக்குள்ள பெருமாளே ஆவிர்வவிச்சு பண்ணாதான் பண்ண முடியும். அப்பேற்பட்டதான ஆச்சரியமான ஒரு திருமேனி இந்த பெருமாளுடையது. பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா, தன்னுடைய இடது திருவடியை ஆகாசத்தை பார்த்து தூக்கி வச்சுட்டு இருக்கார். தன்னுடைய இடது திருவடியாலே எல்லா லோகங்களையும் அழைக்கிறார் பெருமாள். வலது திருவடியை நிலத்திலே மகாபலியினுடைய தலையிலே வைத்து சேவை சாதிக்கிறார். பெருமாளுடைய வலது திருவடியின் கீழே மகாபலியினுடைய சிரஸ் சேவையாருது நமக்கு. ரெண்டு திருக்கரங்களையும் அப்படியே பக்கவாட்டுல நீட்டின் இருக்கார் பெருமாள். ரெண்டு கையும் தொங்க போட்டு இல்ல, கால் தான் உலகத்தை அளக்கிறது, ஒரு கால் மகாபலியினுடைய தலையில இருக்கிறது, ரெண்டு கையும் தொங்க போட்டு இருக்காரா அப்படின்னா, ரெண்டு திருக்கரங்களையும் பெருமாள் பக்கவாட்டுல எத்தனை தூரம் நீட்ட முடியுமோ அத்தனை தூரம் நீட்டின் இருக்கார். நீட்டிண்டு இடது திருக்கரத்திலே ரெண்டு விரல்களை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கார் பெருமாள். ரெண்டு விரலை மாத்திரம் தூக்கி பிடிச்சிட்டு காட்டுறார் பெருமாள். வலது திருக்கரத்திலே ஒரு விரலை உயர்த்தி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கார். இதற்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா, மகாபலியை பார்த்து அன்னைக்கு பெருமாள் கேட்டாராம், இந்த ரெண்டு விரல் காட்டுறது எதனுடைய தாத்பரியம், இந்த ரெண்டு விரல் காட்டுறதுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, ரெண்டு அடியால மண்ணையும் விண்ணையும் அளந்து விட்டேன் அப்படின்னு அந்த ரெண்டு விரல் சொல்றது. இன்னொரு கையில ஒரு விரலை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு. அது என்ன சொல்றதுன்னா, 3 அடி நிலம் கேட்டேன் தரேன்னு சொன்னையோ இல்லையோ, மண்ணையும் விண்ணையும் 2 அடியால் அளந்துட்டேன், 3வது அடியை எங்க வைக்கிறது, எதை அளப்பது சொல்லு அப்படின்னு இந்த ஒரு அடியை எங்க வைக்கிறதுன்னு மகாபலியினிடத்துல கேட்பது போல அந்த ஒரு விரலை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கான் பெருமாள் அப்படின்னு பெரியவா நிர்வாகம் பண்றா பெருமாளுடைய இந்த திருக்கோலத்திற்கு. இந்த பெருமாளை அப்படியே அன்னார்ந்து தான் பார்க்கணும். அத்தனை ஆச்சரியமான பெருமாள். மற்ற பெருமாளை நின்று சேவிக்கிறது போல நேருக்கு நேரம் நின்று சேவிக்க முடியாது இவரை. அப்படி கழுத்து வலிக்கு அன்னார்ந்து பார்த்தாதான் இவருடைய திருமேனி சேவையாருது. ஒரு காலத்துல இந்த பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறதுக்கு தீவட்டியை பயன்படுத்துவாலாம். பொதுவா பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறதுனா கற்பூரஹாரத்தி இல்லைன்னா நெய் தீபத்தினால தானே பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறா. கற்பூரஹாரத்தினுடைய ஜோதியோ நெய் தீபத்தினுடைய சின்ன ஜோதியோ அதுவே போறோம் பெருமாளுக்கு ஆர்த்தி பண்றச்சு சேவிக்கலாம். ஆனா இந்த பெருமாள் ஒசரமா இருக்கிறதுனால அத்தனை தூரம் பெருமாளுடைய திருமுக மண்டலம் கிட்ட வரைக்கும் போய் ஆர்த்தி எல்லாம் பண்ண முடியாதுன்றபடினாலே பெரிய தீவட்டியை காட்டி பெருமாளை சேவை பண்ணி வைப்பாளாம் ஒரு காலத்துல. இப்போ எலக்ட்ரிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துட்டபடினால பெருமாளுடைய திருமுக மண்டலத்துக்கு கிட்டக்க ஒரு லைட் ஒண்ணு போட்டிருக்கா பெருசா. அந்த வெளிச்சத்திலேயே பெருமாளுடைய திருமுக மண்டலம் சேவை ஆறுது. அதனால இப்ப அந்த தீவட்டியை ஏந்தி பெருமாளுக்கு சேவை பண்ணி வைக்கிற வழக்கம் எல்லாம் இல்லாம போயிடுத்து. இப்படி ஆச்சரியமாக இருக்கக்கூடிய பெருமாள் இவர். ஒரு பெருமாள், பிரதானமான பெருமாள், உலகளந்த பெருமாள் திரிவிக்ரமன். இவர் கர்ப்ப கிரகத்துல எழுதிருக்கார். இவரோடு கூட உற்சவர், உபயநாச்சிமார், ஆண்டாள், சக்கரத்தாழ்வார் அவள்லாம் எழுதிருக்கா. கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில நாம நின்று சேவிக்கிறோமே அந்த இடத்துல நாம போறச்ச நமக்கு இடதுபுறம், பெருமாளுக்கு வலதுபுறத்திலே தரையோடு கூட சின்ன சுரங்கம் போல ஒரு சந்நிதி உண்டு. அந்த சந்நிதிக்குள்ள நின்றுண்டு எல்லாம் நுழைய முடியாது. உட்கார்ந்துட்டு முட்டி போட்டு தான் அர்ச்சகர் நுழைவார் உள்ள. நாம சேவிக்கிறதானாலும் முட்டி போட்டுண்டோ குனிஞ்சோ தான் அந்த பெருமாளை சேவிக்க முடியும், நின்று சேவிக்க முடியாது. அங்கே பெருமாள் ஆதிசேஷனை போலே 5 தலையோடு கூட சேவை சாதிக்கிறதான காட்சி. இப்ப பெருமாளை அனுபவிக்கலாம். முதல்ல இந்த பெயிண்டிங் மாதிரி இருக்கிற படத்துல தான் தெளிவா மொத்தம் சேவையாருது. ஆனா அது கையால வரைஞ்ச படம். அது ஆச்சரியமா பெருமாளுடைய திருமேனி முழுக்க சேவை பண்ண முடிகிறது. பெருமாளுடைய நீண்டு இருக்கக்கூடியதான திருக்கரங்கள், மகாபலியினுடைய தலைக்கு மேலே பெருமாள் தன்னுடைய ஒரு திருவடியை ஊன்றி வைத்திருக்கக்கூடியதான அழகு, இன்னொரு திருவடியை உலகத்தை அளப்பதற்காக ஓங்கி இருக்கக்கூடிய அழகு. அதுல ஒரு ரசனையை பார்க்கணும். என்னன்னா, ஒரு திருவடியை நிலத்துல ஊனின்னு இருக்கார், மகாபலி தலையில வச்சுட்டு இருக்கார். அதனால அந்த திருவடி ரெஸ்ட்ல இருக்கு. அதனால பெருமாளுக்கு ஒன்னும் களைப்பு ஏற்படாது. இன்னொரு திருவடி உலகத்தை அளக்கிறதோ இல்லையோ, அதனால பெருமாளுக்கு ஒரு அலுப்பு ஏற்படும். தாளால் உலகம் அலந்த அசைவே கொள் அப்படின்னு கேட்கிறாரோ இல்லையோ, என்ன சிரமம் உனக்கு, உன்னுடைய திருவடியை தூக்கி எல்லா லோகங்களையும் அலந்தியே அந்த சிரமமா அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறாரோ இல்லையோ பெருமாளை. நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞால மேனமாய் இடந்தமை குலுங்கவோ அப்படின்லாம் கேட்டு வரச்ச, உன் திருவடியாலே உலகத்தை அளந்தாயே அந்த சிரமமோ, நம்மளால இந்த மாதிரி காலை ஒரு 10 நிமிஷம் சேரா தூக்கி வைக்க முடியுமா?
இல்ல ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வச்சுட்டு இருக்க முடியுமா நம்மால? ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இந்த மாதிரி தொடர்ந்து வச்சுட்டு இருக்கணும்னா யோகாபியாசம் எல்லாம் வேணும், பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். ஆனா பெருமாள் எத்தனை தூரம் தூக்கினாத, பெருமாள் வளர்ந்துட்டே போறான். பெருமாளுடைய திருமேனி முழுக்க ஒரு ஒரு அவயவமும் வளர்ந்துட்டே போறது. அப்படியே ஒரு காலை அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு 14 லோகங்களையும் அளந்துட்டு போறான்னா எத்தனை சிரமம் ஏற்பட்டிருக்கும் பெருமாளுக்கு. அந்த சிரமம் தீருவதற்காக அர்ச்சாவதாரத்திலாவது பெருமாளுடைய அந்த உலகளந்த திருவடிக்கு ஒரு ஓய்வு கிடைக்கட்டும் அப்படின்னுட்டு சிற்பியானவர் அந்த திருவடிக்கு ஆச்சரியமா ஒரு ஸ்தம்பத்தை பண்றார் பாருங்க. பெருமாள் திருவடியை அந்தரத்துல தொங்க விடாம ஒரு ஸ்தம்பத்துல ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறது போலதான காட்சி. அது ஒரு ஆச்சரியமான அனுபவம். சாட்சாத்தா வாஸ்தவமா பெருமாள் விபவாவதாரத்துல உலகத்தை அளந்த போதுதான் அவருடைய திருவடிக்கு ஏற்பட்ட அலுப்பை யாரும் போக்கல. தாளால் உலகம் அளந்த அசைவே கொல் அப்படின்னுட்டு அப்போ திருமாலுடைய திருமேனிக்கு அசைவு இருந்தது அப்படின்னு ஆழ்வார் தெரிவிச்சுட்டார், வருத்தப்படுறார். அட்லீஸ்ட் அர்ச்சாவதாரத்திலேயானும் பெருமாளுக்கு அந்த அசைப்பை போக்கலாம் என்கிற அந்த சிற்பி அல்லது அந்த எம்பெருமான் விக்கிரகத்தை ஏற்படுத்திய போது இருந்த பாகவதோத்தமர்களுடைய பெருமாளிடத்திலே இருக்கக்கூடியதான பரிவு இது. அப்படி ஆச்சரியமா பெருமாளுடைய திருவடிகளுக்கு ஒரு ஸ்தம்பம் போல ஒரு சப்போர்ட் கொடுத்திருக்கான். அது மாதிரி வச்சுண்டா கொஞ்சம் அந்த அசைவு, கொஞ்சம் அந்த வாட்டம், கொஞ்சம் அந்த வலி இல்லாம இருக்கும் அப்படின்னு அவளுடைய பக்தி. அது அத பக்தி கண்ணோட்டத்துல பார்த்தாதான் புரியும். எல்லாத்துக்கும் மேல விசேஷமாக பெருமாளுடைய வஸ்திரம் என்ன நேர்த்தியா பண்றா பாருங்க விக்கிரகத்துல. பெருமாளுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய வஸ்திரமாகட்டும், பெருமாள் தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய யக்ஞோபவீத்தம், திருவாபரணங்கள், வங்கி, இதெல்லாம் கூட பாருங்க. பெருமாளுடைய திருக்கரங்களிலே இருக்கக்கூடிய காப்புகள், கடல்கள் எல்லாம் பாருங்க. திருவடியில இருக்கக்கூடிய கடல்களை பாருங்க. பெருமாள் கால் கட்டவரல்ல போட்டு இருக்கிற மெட்டி போல இருக்கக்கூடிய மோதிரங்களை பாருங்கள். பெருமாளுடைய கிரீட்டத்தை பாருங்க. அர்ச்சாவதார விக்கிரகமாக இருந்தாலும் ஆச்சரியமா பெருமாளுக்கு எல்லாத்தையும் நன்னா பார்த்து பார்த்து பண்றா. அப்படி ஆச்சரியமாக இருக்கக்கூடியதான பெருமாளுடைய திருமேனி. அவருக்கு முன்னால உற்சவர்கள் இருக்கார். இது வரைஞ்ச படம், சாட்சாத்தா யாரோ எடுத்த படம் நெட்ல போட்டிருக்கா. அந்த படத்தை பார்த்தோமானா பெருமாளுடைய திருமுக மண்டலத்துக்கு நேரம் அந்த லைட் இருக்கிறபடினால இவ கீழே இருந்து போட்டோ எடுக்கிறதுனால அந்த ஆங்கிள் சரியா உழல. அதனால கிட்டத்தட்ட பெருமாளுடைய திருமுக மண்டலம் மொத்தம் மறைஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி பெருமாள் கீழே ஊனின் இருக்கிற திருவடி முழுக்க சேவையாருது, அளந்துன்னு இருக்கிற திருவடி இந்த போட்டோல கவரால. ஆனா எத்தனை நேர்த்தியா பெருமாளுடைய வஸ்திரம் மடிப்புகள் சேவையாருது பாருங்க. பெருமாள் சாத்தி கொண்டிருக்கக்கூடியதான அந்த பீதாம்பரம், அதனுடைய மடிப்பு அப்படியே கச்சத்தை மடிச்சு மடிச்சு உடுத்திக்கிறச்ச அந்த மடிப்பு ஆச்சரியமா தொங்கிண்டு ஆடின்னு இருக்கிறது. அது எப்படி சேவையாருது. இடுப்புக்கு என்ன ஆச்சரியமா உத்திரியம் உடுத்தின்னு இருக்கார். திருவடிகள்ல ஆச்சரியமான திருவாபரணங்கள், இடுப்பில ஒட்டியானத்தை போன்றதான திருவாபரணங்கள், பெருமாளுடைய திருமார்பிலும் திருவயிற்றுக்கும் மேலே வரக்கூடிய லேசான மெல்லிசான பூணல். இப்படி எத்தனை நேர்த்தியா பெருமாளுடைய திருமேனியை பண்றா. திருமுக மண்டலம் சேவையாலன்றது ஒரு வருத்தமான விஷயம் இந்த படத்துல. பெருமாளுடைய திருமுக மண்டலம் அப்படி ஃப்ரெஷ்ஷானா கொழு கொழுன்னு இருக்கக்கூடியதான திருமுக மண்டலம். இவ்வளோ பெரிய திருமேனிக்கு எந்த மாதிரி முகம் இருந்தா எடுப்பா இருக்குமோ அந்த மாதிரி திருமுக மண்டலம் பெருமாளுடையது. அப்படி கண்ணமெல்லாம் வத்தி போய் இல்லாமல், அப்படி ஏகத்துக்கும் பெருத்து போயும் இல்லாமல், இந்த திருமேனிக்கு எந்த திட்டத்திலே திருமுக மண்டலம் இருந்தா நன்னா இருக்குமோ அந்த திட்டத்திலே நன்னா புசுபுசுன்னு இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருமுக மண்டலம், நன்னா பிரகாசமா இருக்கக்கூடிய மலர்ந்து விரிந்த அழகிய கண்கள் பெருமாளுக்கு நேர அனுபவிக்கிறச்ச தெரியும். இந்த பெருமாளையும் கூட நேர சேவிக்கிறச்ச அந்த லைட்னுடைய ஒளி பெருமாள் பேர்ல பட்டு நமக்கு கண்ணு கூசும். அப்ப பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை ரொம்ப சேவிக்க முடியாது. அதுக்கு ஒண்ணு பெருமாளுக்கு வலது புறமோ இல்ல இடது புறமோ ஒரு ஓரமா ஒதுங்கியோ இல்ல கீழே முட்டி போட்டுண்டோ சேவிக்கிறச்ச அந்த லைட் இல்லாம பெருமாளுடைய முகம் சேவையாகும். அப்ப நன்னா அனுபவிச்சு சேவிக்கலாம் பெருமாளை. இப்படி ஆச்சரியமா திரிவிக்கிரமனா உலகளந்த பெருமாளா இருக்கக்கூடியவர் இவர். இன்னொன்னு, அவர் ஆதிசேஷனோ அல்லது ஆதிசேஷ ரூபத்திலே மகாபலிக்கு சேவை சாதித்த பெருமாளோ எப்படி இருந்தாலும் அந்த பெருமாள் உலகளந்த பெருமாளுக்கு வலது பக்கத்திலே கீழே சுரங்கம் போல ஒரு சன்னதியில் இருக்காருன்னு பார்த்தோம். அவரை இன்னொரு படத்துல கொடுத்திருக்கேன், அவரை சேவிக்கலாம். 5 தலை சர்ப்பமாக சேவை சாதிக்கிறார். அவருக்கு எப்போதும் சந்தன காப்பை சமர்ப்பிச்சிருப்பா. அந்த பெருமாளை இந்த மாதிரி எல்லாம் சேவிக்க முடியாது. அப்படி கருப்பா தைலம் பூசிண்டு திருமண் சாத்திண்டு எல்லாம் இருக்க மாட்டார் அவர்.
ஏதோ இந்த படத்துல டெக்கரேஷனுக்காக சந்தன போட்டு குங்கும போட்டு எல்லாம் இட்டிருக்கா அப்படிலாம் இருக்க மாட்டார் அவர். அப்படி கருப்பா இருக்கக்கூடிய திருமேனி கருப்புன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது, அத்தனை சந்தனம் பூசி இருப்பா, சதா சந்தனத்திலேயே இருப்பார் அந்த பெருமாள் கமகமான்னு. இவருக்கு பெரிய புத்திர சந்தானத்தை அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு விசேஷ சக்தி உண்டு. குழந்தை வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறவா அர்ச்சகரிடத்திலே பிரார்த்தித்து இந்த எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணி வைக்கிறதுன்னு வழக்கம் வச்சுட்டு இருக்கா. இவருக்கு திருமஞ்சனம் பண்ணி வைக்கணும், ஊரகத்தான்னு பேர் இவருக்கு, ஊரகத்தானுக்கு திருமஞ்சனம் பண்ணி வைக்கணும். பண்ணி வச்சுட்டு பிரதானமா பாயாசம் அம்சம் பண்ணணும் அந்த பெருமாளுக்கு. அர்ச்சகரிடத்திலே பிரார்த்திச்சுட்டு பணத்தை கட்டிட்டோமானா அர்ச்சகரே திருக்கண்ணமுது பாயாசம் ரெடி பண்ணிட்டு வந்துடுவார், தயார் பண்ணிட்டு வந்துடுவார். வந்துட்டு நம்மளை வர சொல்லிட்டு நம்ம போற சமயத்துக்கு திருமஞ்சனம் பண்ணி வைத்து அர்ச்சனை ஆரத்தி எல்லாம் பண்ணி வைத்து அந்த பாயாசத்தை அம்சம் பண்ணி அந்த பிரசாதத்தை கொடுப்பார். ரொம்ப ஆச்சரியமா திவ்யமாக இருக்கக்கூடிய பாயாச பிரசாதம் அது. அத குழந்தை இல்லாத தம்பதிகள் பக்தியோடு கூட பெருமாளை பிரார்த்திச்சுட்டு வாங்கி சாட்டாலானா அவளுக்கு நல்ல குழந்தை பிறக்கிறது அப்படின்னுட்டு அந்த ஊர்ல நம்பிக்கை. நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்தும் இருக்கிறது. ஊரகத்தான் உலகளந்த பெருமாள் சந்நிதி அப்படின்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது ஊரகத்தான் திருமஞ்சனமும் பாயாச தலிகையும் தான். அப்படி சேவை சாதிக்கக்கூடிய இந்த பெருமாள் அப்படின்னு இவர் ஒருத்தர் அவர் ஒருத்தர், சாட்சாத் பெருமாளா இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் ஒருத்தர், இந்த மாதிரி ஆதிசேஷ சர்ப்பரூபத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் ஒருத்தர்னு ரெண்டு பெருமாளா இருக்கா. இது மூலவருடைய திருமேனி. இந்த மாதிரி பிரம்மாண்டமான திருமேனியை வேற எங்கும் சேவிக்க முடியாது. அதே மாதிரி திருவனந்தாழ்வானாக பெருமாள் சேவை சாதித்தது இங்க மட்டும்தான். பொதுவா ஆதிசேஷன் சொல்லக்கூடியவர் பூமிக்கு கீழே இருக்கக்கூடியவர். அவர் பூமியை பொலந்து கொண்டு மேல வந்துதான் வராக பெருமாளாட்டம் திருவிக்கிரமனாவட்டம் இவாளெல்லாம் சேவிக்கிறது வழக்கம். இந்த சொரங்கம் போல இருக்கிற சந்நிதியை எதை உணர்த்துறது அப்படின்னா திருவனந்தாழ்வான் அப்படி பூமியில இருந்து மேல ஊர்ந்து 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 பூமியை பொலந்துண்டு வந்து பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு அனுபவிக்கும்படியா இருக்கிறது. அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு சேவை. இந்த மாதிரி திருவனந்தாழ்வான் வடிவிலே பெருமாள் இருப்பதோ அல்லது பெருமாள் திருவனந்தாழ்வான் ரெண்டு பேருக்கும் பிரதானமான பிரார்த்தனைகள் பண்ணி காரியங்கள் நடக்கிறதோ இங்க மட்டும்தான். உற்சவருக்கும் திரிவிக்கிரமன் உலகளந்த பெருமாள் அப்படின்னு தான் திருநாமம். உற்சவருடைய படத்தை கொடுத்திருக்கேன் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருப்பார் உற்சவர். நல்ல உயரம், நல்ல பிரகாசமான திருமுக மண்டலம். கிட்டத்தட்ட இவரும் திருப்புக்குழி விஜயராகவனும் சாயல்ல அண்ணா தம்பி போல இருப்பா திருமுக மண்டலம். அவருடைய முகத்துல இன்னும் கொஞ்சம் புன்னகை, இன்னும் கொஞ்சம் பிரகாசம் இருக்கும், இவரிடத்துல கொஞ்சம் குறைவா இருக்கும். மற்றபடி பாக்குறதுக்கு ஒரே சாயல்ல இருக்கிறாப்புல சேவை சாதிப்பார் ரெண்டு பேரும். பெருமாள் மேல 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு கீழே 2 திருக்கரங்களாலே வலது கை அபயவஸ்தமாக வைத்துக் கொண்டு வருகிற அடியவர்களுக்கு அபயம் கொடுத்து கொண்டு இடது கைக்கு அலங்காரமாக கதாயுதத்தை தாங்கி நிற்கிறார் பெருமாள். அப்படி ஆச்சரியமா சங்க சக்கர கதாபாணியா அபயஹஸ்தத்தோட பெருமாள் சேவை சாதிக்கக்கூடியதான உற்சவர். நல்ல மலர்ந்த முகத்தோடு பெருமாளுடைய திருமுக மண்டலத்துக்கு அனுகுணமான தர்மபத்னிகளான ஸ்ரீதேவி என்ன பூமி தேவி என்ன இவாளோட கூட பெருமாள் சேவை சாதிக்கிறார். இவர் உற்சவர். தாயார் தனிக்கோயில் நாச்சியார். தாயாருக்கு ஆரணவள்ளி தாயார்னு திருநாமம். ஆரணம் அப்படின்னா வேதம்னு அர்த்தம். ஆரணவள்ளி அப்படின்னா வேதவள்ளின்னு அர்த்தம். வேதங்களாலே துதிக்கப்படுபவள், வேதங்களாலே பரம்பொருளாக கொண்டாடப்படுபவள். நம்முடைய சம்பிரதாயம் என்ன? ஸ்ரீமன் நாராயணன் பரதத்துவம் அப்படின்னா பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்துதான் பரதத்துவம். அவன் ஈஸ்வரன் இவ ஈஸ்வரின்னு சொல்றமோ இல்லையோ. இப்ப வேதமானது யாரை கொண்டாடுறது அப்படின்னா பரதத்துவத்தை, பரம்பொருளை, ஈஸ்வரனையும் ஈஸ்வரையும் சேர்த்து அந்த இரட்டையத்தான் கொண்டாடுறது வேதமானது. அப்படி ஆரணத்தினாலே கொண்டாடப்படக்கூடிய கொடியை போன்ற மெல்லிய இடையை உடைய பேரழகி ஆனபடியினாலே ஆரணவள்ளின்னு திருநாமம் தாயாருக்கு. இந்த தாயாருக்கு அமிர்தவல்லின்னு ஒரு பெயர் உண்டு. பிரதானமான பெயர் ஆரணவள்ளி தான். அமுதவல்லின்னு சொல்றது உண்டு. ஏன்னா அமிர்தம் சாட்டவால சாகாமல் இருக்கும்படி பண்ணும். இந்த பிராட்டியானவள் சரணாகதி பண்ணக்கூடிய ஆத்மாவுக்கு அழிவில்லாதபடி, அதாவது மேலும் மேலும் பிறப்புகள் ஸ்வர்க நரகாதிகள் இல்லாதபடி தன்னுடைய திருவடியிலேயே மோட்சம்னு சொல்லக்கூடிய அமிர்தத்தை வர்ஷிப்பவளிவள். அதனால அமிர்தவல்லி அமுதவல்லின்னு எல்லாம் பெயர் இவளுக்கு. பிரதானமான திருநாமம் ஆரணவல்லி என்பது. வேதம்
திருவிக்கிரமனை ரொம்ப விசேஷமா கொண்டாடும். நம்மாழ்வாருமே ஆழியழ சங்கும் வில்லுமிழ அப்படின்னு எல்லாம் வேதத்தை தமிழ் பண்ண வந்த நம்மாழ்வாரும் கூட வேதத்தினுடைய வழியிலேயே போய் திருவிக்கிரமனை ரொம்ப பிரசம்சிக்கிறார் ஆழ்வார். அப்படி வேதத்தினாலே கொண்டாடப்படக்கூடிய ஆரண நாயகனான உலகளந்த பெருமாளுக்கு தர்மபத்தினி ஆரணவல்லி, வேதங்களாலே துதிக்கப்படுபவள். தாயார் பெருமாளுடைய திருமுக மண்டலத்துக்கும் திருமேனிக்கும் ஏற்ப இருக்கக்கூடிய தாயார். தாயாருடைய திருமுக மண்டலத்திலே புன்னகைன்னு சொல்றதை விட ஒரு அதீதமான சாந்தம் நிலவும். தாயார் பரமசாந்த ஸ்வரூபி. எதுக்குமே கலங்காமல், எதுக்குமே பதறாமல், எல்லாம் பார்த்துக்கலாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்படியா அந்த திருமுக மண்டலத்திலே இருக்கக்கூடிய சாத்விகத்தை, அந்த சாந்தம், அந்த பிரசாந்தம், அதை வைத்தே நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடியவள். சில பேர் சாதாரணமா இருந்துட்டு இருப்பா. திடீர்னு ஏதானும் வந்து அவளுக்கு கஷ்டமோ பயப்படும்படியான ஒரு நிலைமையோ ஏதான ஒரு தர்மசங்கடமோ வந்துடுத்துன்னா அந்த முகம் அதை காட்டி கொடுத்துடும். ஒரு படபடப்பு, ஒரு கவலை தோய்ந்த முகம் இருக்கும். அதை பார்த்தா அவர் ஏதோ கஷ்டத்துல இருக்கார், படபடப்புல இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனா இந்த தாயார் பரமசாந்த ஸ்வரூபினியா முகத்தை வந்து எதுக்கும் கலங்காமல் ரொம்ப சாத்வீகமா வச்சுட்டு இருக்கிறது நமக்கெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னா, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், உனக்கு எதுக்கு கவலை, நான் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி நீயும் சாத்வீகமா சாந்தமா இரு அப்படின்னு நமக்கு போதிப்பது போல இருக்கிறது இந்த தாயாருடைய திருமுக மண்டலம். மேலிரண்டு திருக்கரங்களாலே புஷ்பத்தை ஏந்திக் கொண்டு மற்ற 2 திருக்கரங்களை அபயஹஸ்தமும் வரதஹஸ்தமும் வைத்து என் திருவடிகளை சரணாகதி பண்ணுங்கள், நான் அபயம் தருகிறேன், எதற்கும் கலங்காமல் என்னை போலே சாந்தமாக இருங்கள்னு சொல்வது போல தாயாருடைய திருமுக மண்டலம். ரொம்ப நேர்த்தியான அழகு தாயாருடைய திருமுக மண்டலம். திட்டமான திருமேனி. பெருமாள் மேற்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். தாயார் பெருமாளுக்கு எதிர்ப்புறத்திலே கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறாள் ஆரணவள்ளி தாயார். இந்த தாயார் உலகளந்த பெருமாள் ஊரகத்தான் இருக்காரு, அவருடைய தர்மபத்தினி. மத்த நீரகம் காரகம் கார்வானம்னு சொல்லக்கூடிய 3 பெருமாள்களுக்கு அவளுடைய தாயார்லாம் எங்க இருந்தா எங்க கோவில் இருந்ததுன்னு தெரியல. அதெல்லாம் அப்புறம் பின்னால தனியா பார்க்கலாம். இவ்வளவுதான் இங்க இருக்கிற பெருமாள் தாயார்கள். இது போக பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்துக்கு முன்னால வலது புறத்திலே ஊரகத்தான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் வடிவில் இருக்கக்கூடிய பெருமாள் இருக்காருன்னு பாக்குறோம். அவருக்கு எதிர் பக்கத்துல ஒரு திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில உலகளந்த பெருமாள் உற்சவர் இல்லாம மத்த பேரங்கள்லாம் இருப்பாளோ இல்லையோ, யாகமூர்த்தி, போகமூர்த்தி, பலிமூர்த்தின்னு 5 ரூபங்கள்ல மூலவர் உற்சவர் தவிர மீதி பேர்லாம் இருப்பாளோ இல்லையோ, அவ கண்ணன், விஸ்வக்சேனர், அந்த மாதிரி வேற என்னென்ன சக்கரத்தாழ்வார், அந்த மாதிரி என்னென்ன அர்ச்சாவதாரங்கள்லாம் இருக்காளோ அந்த உற்சவாள்லாம் இந்த ஊரகத்தானுக்கு எதிரில் இருக்கக்கூடிய திண்ணையில எழுந்தருள் இருப்பா. அந்த திண்ணைக்கு முன்னாலே ஒரு கம்பி கேட் மாதிரி போட்டிருப்பா. அதுல எல்லாருமே ரொம்ப நன்னா சேவையாவா. ஒருத்தரும் அவ்வளவு அழகா இருப்பா. நேர போன உலகளந்த பெருமாளை மாத்திரம் சேவிச்சுட்டு வந்துட்டேன்னு இல்லாம கீழே குனிஞ்சு ஊரகத்தானையும் எதிரில் இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்திகளையும் சேவிக்க வேண்டியது நம்முடைய பிராப்தம். விமானத்துக்கு சார விமானம், ஸ்ரீகர விமானம் அப்படின்னு பெயர். உலகத்துல எத்தனையோ தத்துவங்கள் உண்டு. ஆனால் எது நிலைத்து நிற்கக்கூடிய தத்துவம், எது சாரமானது, எது ரொம்ப சாரமானது அப்படின்னு பார்த்தா பெருமாள் தான். அந்த சாரமான தத்துவத்தை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விமானம் சார விமானம். ஸ்ரீகர விமானம்னு இன்னொரு பெயர் உண்டு. ஸ்ரீகரம் அப்படின்னா லக்ஷ்மீகரம்னு அர்த்தம். மங்களகரமான விமானம், லக்ஷ்மீகரமான விமானம். ஏன்னா திருவுக்கும் திருவாகிய செல்வான்னு சொல்வது போல அந்த லக்ஷ்மிக்கே மங்களத்தை தரக்கூடிய எம்பெருமானை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விமானமானபடியினாலே ஸ்ரீகர விமானம். ஸ்ரீகர, மங்களகர, லக்ஷ்மீகர விமானம் அப்படின்னு அனுபவிக்கலாம். தீர்த்தம் சேஷ தீர்த்தம். சன்னதிக்கு முன்னாலே புஷ்கரணி இருக்கு. சன்னதிக்கு முன்னால ஒரு சாலை, ரோடு இருக்கு. ரோடுக்கு இந்த பக்கம் சன்னதி, அந்த பக்கம் சன்னதிக்கு நேர எதிர தீர்த்தம் புஷ்கரணி. ரொம்ப பெருசா இல்லாம திட்டமா இருக்கக்கூடியதான ஒரு திருக்குளம், பழைய காலத்து குளம். ஆனா தீர்த்தம் இல்லை. இப்போ சேஷ தீர்த்தம்னு பெயர். பெருமாள் இங்க யாருக்கு பிரத்யக்ஷம் அப்படின்னா ஆதிசேஷன் சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வானுக்கு பிரத்யக்ஷம். அந்த ஆதிசேஷனாலே சேஷனாலே ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம் சேஷ தீர்த்தம். வைகான சாகமத்தின்படி பெருமாளுக்கு திருவாராதனங்கள் உற்சவங்கள்லாம் நடக்கிறது இங்கே. மங்களாசாசனம் திருமழிசை ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும். நம்மாழ்வார்
சாட்சாத்தா இந்த பெருமாளுடைய திவ்ய தேச பெயரையோ இவர் பெயரையோ சொல்லி மங்களாசாசனம் பண்ணவில்லை. ஆனால் ஒரு பாசுரத்திலே உலகளந்த வைபவத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அது இந்த பெருமாளாக இருக்கலாம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணின ஆச்சாரியாருடையதான திருவுள்ளம். நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியன ஒன்றலா உருவாய அருவாய நின் மாயங்கள் நின்று நின்று நினைக்கின்றேன். உன்னை எங்கனம் நினைக்கிற்பின் பாவியேற்கு ஒன்று நன்குரையாய் உலகமுண்ட ஒன் சுடரே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாசுரத்திலே நின்றவாறும் அப்படின்னு ஒரு பதம் இருக்கிறது. அந்த நின்றவாறும் அப்படின்றதுக்கு வியாக்கியானம் எழுதின போது நம்பில்லைன்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர் ஈடு 36,000 படின்னு சொல்லக்கூடிய வியாக்கியானத்திலே நின்றவாறும் என்றவிடம் திருவூரகத்தில் நின்றபடியை ஆதல் என்பது அப்படின்னு அவருடைய வியாக்கியானம். இதுல ஆழ்வார் நின்னவாறும்னு குறிப்பிடுறது திருவூரகத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய உலகளந்த பெருமாளை அப்படின்னு அவருடைய அனுபவம். ஆகையினாலே ஆச்சாரியாளுடைய அனுபவத்தையும் நாம் அனுபவத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டியதும் நமக்கு பிராப்தமானபடியினாலே நம்மாழ்வார் சாட்சாத்தா ஊர் பெயரை சொல்லி பாடல என்னாலும் இப்படி இவரைத்தான் அனுபவிக்கிறாருன்னு பெரியவாளுடைய அனுபவம், அதையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டியது. இங்கே காரகம் கார்வானம் நீரகம்னு சொல்லக்கூடிய 3 திவதேசத்து எம்பெருமான்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கிறோம். ஆனால் இந்த 3 திவதேசங்களும் தொண்டை நாட்டுல காஞ்சிபுரத்திலேயே தான் இருந்ததா அல்லது காஞ்சிபுரம் இல்லாம வேற எங்கேயான வெளியில இருந்ததா? ஒருவேளை காஞ்சிபுரத்துல வேற எங்கேயான இருந்திருந்தா அவள்லாம் எப்படி இங்க வந்தா? இல்ல வெளியூர்ல எங்கேயான இருந்திருந்தா எந்த காரணத்தினால பெருமாள் இங்க எழுந்தருளினா? இதுக்கு முன்னால எங்க இருந்தா? என்ன தீர்த்தம்? தாயார் எங்க? இதெல்லாம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஏதோ ஒரு காரணம் இந்த 3 பெருமாள்களும் இடம் பெயர்ந்து இங்க வந்திருக்கா. அதுல ஒரு விசேஷம் என்ன, ஒரு அனுபவம் என்னன்னா, ஊரகத்தான்னு சொல்லக்கூடிய உலகளந்த பெருமாள் மட்டும் இல்லாமல் இந்த சன்னதியில் இருக்கக்கூடிய நீரகம் காரகம் கார்வானம் 3 பெருமாள் இருக்கா பாருங்க. மத்த 3 பெருமாளோட சேர்த்து 4 பெருமாள் இருக்கா பாருங்க. அந்த 4 பேரையும் சேர்த்து திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். அதுவும் ஒரே பாட்டுல பண்ணிருக்கார். ஒரு பாட்டுல மங்களாசாசனமான 4 பெருமாள்கள் ஒரு இடத்துல இருக்கான்றது அது ஒரு அனுபவம், ஒரு ரசனை. அது நீரகத்தாய் அப்படின்னு நீரகம் பெருமாளை சொல்றார். அதுலயே நிறைந்த கட்சி ஊரகத்தாய் அப்படின்னு உலகளந்த பெருமாளை சொல்றார். உலகமேத்தும் காரகத்தாய் அப்படின்னு காரகத்து பெருமாளை சொல்றார். கார்வானத்துள்ளாயின்னு கார்வானம் பெருமாளை சொல்றார். மொத்தம் இந்த கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே திவதேசத்தில் ஒரே கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய 4 பெருமாளை ஒரே பாட்டுல சொல்றார் ஆழ்வார். அது ஒரு அழகு. ஆழ்வார் பாடல் படிக்க 4 பேரும் ஒரே இடத்துல வந்து சேர்ந்துட்டா. இப்போ இந்த கோவில் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, சன்னதிக்கு வெளியில சன்னதிக்கு நேரே சேஷதீர்த்தம்னு சொல்லக்கூடிய புஷ்கரணி, அதை சேவிச்சுண்டு சின்ன ராஜகோபுரத்தோட இருக்கக்கூடிய சன்னதிக்கு உள்ள போனோமானா முதல்ல கொடிமரம் துவஜஸ்தம்பத்தை தண்டன் சமர்ப்பிச்சுட்டு அப்படி பிரதட்சணமா போறச்ச நமக்கு இடதுபுறத்திலே ஒரு 3 படி ஏறி போனா ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்திலே முதல்ல விஸ்வக்சேனர் சேவை சாதிக்கிறார். அப்புறம் ஆண்டாள் நாச்சியார் சந்நிதி, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சந்நிதி, இவாளை எல்லாம் சேவிச்சுட்டு போனோமானா பிராகாரத்துல நீரகத்து பெருமாள், காரகத்து பெருமாள், கார்வானத்து பெருமாள் 3 பெருமாள்களும் மூலவர் மட்டும் அவாவா சன்னதியில அவாவா சேவை சாதிக்கிறா. அப்படி பிரதட்சிணமா வரச்ச பெருமாள் சன்னதிக்கு வலப்புறம் இடப்புறம் பின்புறம் அப்படின்னு 3 புறத்துல எந்த பக்கம் நின்று பார்த்தாலும் ஆச்சரியமா பெருமாளுடைய சார விமானம் ஸ்ரீகர விமானம் பிரம்மாண்டமா சேவையாருது. பெருமாள் எத்தனை 35 அடி உயரம் 24 அடி அகலமோ இல்லையோ அத்தனை பெரிய பெருமாளுக்கு ஏற்ப அத்தனை பெரிய விமானம். விமானமா இல்லைன்னா ஒரு பெரிய சைஸ் ராஜகோபுரமானு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆச்சரியமான விமானம் இது. வேற எங்கும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு அழகிய விமானத்தை சேவிக்க முடியாது. விமானமே இங்க ஒரு பேராச்சரியம். பெருமாள் அப்புறம்தான். விமானமே ஒரு ஆச்சரியம், பெருமாள் இன்னும் ஆச்சரியம். அப்படி விமான சேவையை சேவிச்சுண்டு பிராகாரத்தில் இருக்கக்கூடிய மற்ற 3 திவதேசத்து எம்பெருமான்களையும் சேவித்துக் கொண்டு ஆரணவள்ளி தாயார் சன்னதிக்கு போய் ஆரணவள்ளி தாயார் மூலவரையும் உற்சவரையும் சேவிக்கிறோம். மூலவருக்கும் உற்சவருக்கும் ஒரே திருநாமம், திருமேனி உருவ அமைப்பெல்லாம் ஒண்ணுதான், வித்தியாசம் இல்லை. இந்த படத்துல உற்சவர் எப்படி இருக்காளோ அந்த மாதிரிதான் மூலவர் தாயாரும் இருப்பா. பங்குனி உத்திரத்துல ஆச்சரியமா பெருமாள் தாயார் சன்னதிக்கு எழுந்தருளி மறுநாள் மத்தியானம் வரைக்கும் சேர்த்தி நடக்கிறது. ரொம்ப அழகான சேர்த்தி. பெருமாள், ஸ்ரீதேவி, பூமிதேவி, ஆண்டாள் நாச்சியார், ஆரணவள்ளி தாயார் இவ 5 பேரும் சேர்ந்து சேவை சாதிக்கிறா சேர்த்தியிலே.
அவசியம் சேவிக்க வேண்டியது. அப்படி திரும்ப பிரதட்சணமா கொடிமரத்துக்கிட்ட வந்து பெருமாள் சன்னதி முகப்பு மண்டபத்துக்கு நுழைஞ்சா நமக்கு வலதுபுறத்திலே கருடன் சன்னதி. கருடனை சேவிச்சுட்டு துவாரபாலகாலுடைய அனுமதியை பெற்று உள்ள போனோமானா முதல்ல நமக்கு இடதுபுறத்திலே கீழே முட்டி போட்டுண்டோ குனிஞ்சோ சேவிச்சோமானா ஆதிசேஷ ரூபத்திலே இருக்கக்கூடிய ஊரகத்தான். அப்படி எழுந்து நின்னோமானா ஆகாசத்தை தொடும் அளவிற்கு வளர்ந்திருக்கக்கூடியதான உலகளந்த பெருமாளுடைய சேவை. கூடவே உற்சவர் முதலானவர்கள் இருக்கா. அவளை சேவிச்சுட்டு வரச்ச இடது பக்கத்திலே மத்த உற்சவ மூர்த்திகள்லாம் இருக்கா. இதுதான் இந்த கோயிலுடைய அமைப்பு. ஸ்தல புராணம் அப்படின்னு பார்த்தா அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு நாரதர் உபதேசம் பண்ணின ஸ்தல புராணம் இது. பெருமாள் வாமனாவதாரம் பண்ணி மகாபலியினிடத்திலே போய் 3 அடி மண் கேட்டார். மகாபலியானவன் சரி தரேன் அப்படின்னு விட்டான். அப்ப பெருமாள் ஓங்கி உலகளந்து 2 அடியால மண்ணையும் விண்ணையும் அளந்து 1 அடியை எங்க வைக்கிறதுன்னு கேட்டால் என்னுடைய தலையிலே வைன்னு மகாபலி சொன்னான். பெருமாள் அவனுடைய தலையிலே வைத்தார். ஆனால் அந்த சேவையை அவனாலே சேவிக்க முடியவில்லைன்னு அவனுக்கு ஒரு வருத்தம். பெருமாளே எனக்காக எடுத்த சேவை, ஆனா நான் சேவிக்க முடியலையே, என்ன அந்த சேவை சேவிக்கும்படியா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பெருமாளிடத்திலேயே மானசீகமா பிரார்த்திச்சுக்கிறான். எந்த பெருமாளுடைய திருவடிக்கு கீழே மகாபலி இருந்துட்டு இருக்கானோ தலைமையில பெருமாளுடைய திருவடியை அப்படியே ஏந்திண்டு பிரார்த்திக்கலாம், தெய்வமே எனக்கு இந்த சேவை அனுகிரகம் பண்ணுன்னு. அப்ப பெருமாள் சொல்றார், திரும்பவும் இந்த சேவையை நீ சேவிக்கணும் அப்படின்னா 1000 அஸ்வமேத யாகங்களை பண்ணினா என்னுடைய திரிவிக்ரமாவதார கோலத்தை நான் உனக்கு சேவை சாதிக்கிறேன், காட்டுறேன், நீ பார்க்கலாம் அப்படின்னர். 1000 அஸ்வமேத யாகங்களா? சாதாரண விஷயமா? அது ஒரு யாகம் பண்றதே அத்தனை கஷ்டம். அஸ்வமேத யாகம்னா எத்தனை கஷ்டம்? 1000 யாகம் பண்ணணுமா? எவ்வளவு நாள் ஆகும்? நான் எப்படி சுவாமி அத்தனை பண்றது? அவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கணுமான்னு விசனப்பட்டான் அவன். கவலைப்படாதே, சத்தியவிரத கஷேத்திரமான காஞ்சிபுரத்திலே போய் பண்ணினியானா 1 அஸ்வமேத யாகம் பண்ணினா போறோம், நான் சேவை சாதிப்பேன். மற்ற இடத்துல 1000 பண்றதும் அங்க 1 பண்றதும் ஒண்ணுதான் பெருமாள் தெரிவிக்க, சத்தியவிரத கஷேத்திரமான காஞ்சிபுரத்திற்கு வந்து ரொம்ப ஸ்ரத்தையா ஒரு முறை அஸ்வமேத யாகத்தை பண்றான். உடனே அந்த அஸ்வமேத யாகத்தினுடைய பூர்ணாகுதி சமயத்திலே அந்த அஸ்வமேத யாக அக்னியிலிருந்து அந்த வேள்வி சுடரிலிருந்து பெருமாள் ஆவிர்வவிக்கிறார். உலகளந்த பெருமாளாக சேவை சாதிக்கிறார். அன்னைக்கு சேவிக்க முடியல, இன்னைக்கு யாகம் பண்ணி அந்த யாகத்தை புருஷகாரமா கொண்டு உபாயமா கொண்டு பெருமாளுடைய அனுகிரகத்தை சம்பாதித்து பெருமாளை உலகளந்த பெருமாளா சேவிக்கிறான் மகாபலி. ஆசை தீர மனதார கண்களார பெருமாளை அனுபவிச்சுட்டு இதே போல காலத்துக்கும் எல்லோருக்கும் சேவை சாதிக்க வேணும்னு பெருமாளை பிரார்த்திச்சுக்கிறான். அர்ச்சாவதாரமா விக்கிரக ரூபத்தோட எழுந்தருளி இருக்கணும்னு பிரார்த்திக்கிறான். பெருமாள் அப்படியே ஆறுதுன்னு இன்னைக்கும் நமக்கெல்லாம் அர்ச்சாவதாரமா எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். இப்படி மகாபலியினுடைய அஸ்வமேத யாகத்திலே ஆவிர்வவித்த பெருமாள் தான் இந்த உலகளந்த பெருமாள் அப்படின்னு சொல்றது. அது ஒரு சரித்திரம். இன்னொன்னு கேட்டா மகாபலி, சுவாமி எனக்காக திரிவிக்ரமாவதார கோலத்தை மறுபடியும் காட்டினீங்கோ, சேவித்தேன். அன்னைக்கு நான் உங்களுடைய திரிவிக்ரமாவதார கோலத்தை சேவிக்க முடியல, ஆனா உங்களுடைய திருவடியை என்னுடைய தலையால சுமந்தேன், அந்த பாக்கியம் கிடைச்சது. இன்னைக்கு சேவிச்சுட்டேன், ஆனா அன்னைக்கு கிடைச்ச அந்த திருவடியை தலையில சுமக்கிற பாக்கியம் கிடைக்கலையே சுவாமி அப்படின்னு ஒரு குறைப்பட்டான் மகாபலி. அவ்வளவுதானே, கொடுத்துட்டா போறது, வாடா உட்கார் அப்படின்னாரு பெருமாள். உட்கார்ந்தான். திரும்பவும் அவன் தலையில வலது காலை வச்சாரு பெருமாள். பெருமாளுடைய திருவடிகளை ஆச்சரியமா ஷடாரி போல சுமந்துண்டு பக்தியோடு கூட திருமண் காப்போடு கூட சேவை சாதிக்கிறான் மகாபலி. அப்படிதான் மகாபலியினுடைய தலையானது பெருமாளுடைய திருவடிகளுக்கு கீழே இங்க சேவையாருது. திரும்பவும் இன்னொரு ஆசை மகாபலிக்கு, சுவாமி அன்னைக்கு திருவடியை தலையில சுமந்தேன், ஆனா சேவிக்கல. இன்னைக்கு சேவிச்சேன், திருவடியை சுமக்க முடியல, பிரார்த்திச்சேன், அதையும் அனுகிரகம் பண்ணிட்டேன். ஆனா இப்ப எனக்கு இன்னொரு ஆசை என்னன்னா, உன்னுடைய திருவடிகளுக்கு கீழேயே இருந்துட்டு உன்னை சேவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டான். ஆற காரியமா இது? அவ்வளோ பெரிய திருமேனி, பெருமாளுடைய பாதத்துக்கு கீழே இவன் தலையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படியே உடம்பு முழுக்க பாதாளத்துல பூமியில அழிந்து போயிடுத்து. அப்படி பெருமாள் திருவடியை சுமந்துண்டே அவனை சேவிக்கிறதுன்னா, பெருமாள் என்ன பண்ணினார், இவன் சிரஞ்சீவி, பாதாள லோகத்தை ஆளக்கூடியவன், அதனால அர்ச்சாவதாரத்திலும் கூட அப்படியே அவன் தலையில திருவடியை வைத்து அவனுடைய ஸ்வஸ்தானமான பாதாளத்துக்கு அவனை அழிச்சுட்டு போயிட்டார் பெருமாள். அந்த பாதாளத்துல போய் பெருமாளை நினைச்சுட்டு தியானம் பண்ணிக்கிறான் மகாபலி. நான் ஆசைப்பட்டபடி அஸ்வமேதையாக அக்னியில எனக்கு சேவை சாதித்தேன், சேவிச்சுட்டேன், தலையில திருவடியை வச்சு அனுகிரகம் பண்ணிவிட்டேன். என்னுடைய காரியத்தை நான் பார்த்துண்டு இந்த பாதாள லோகத்திலேயே நான் உன்னை சேவிக்க வேணும், அதுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்திச்சான் பெருமாளை.
என்ன இத்தனை ஆசையா கேட்கிறானே, நம்மள விதவிதமா சேவிக்கணும்னு ஆசைப்படுறானே, இத்தனை பக்தியா இவனுக்கு நம்ம இடத்துல அப்படின்னு பெருமாளுக்கு சந்தோஷம் வந்துடுத்தான். அப்ப என்ன பண்ணார், மகாபலி நிரந்தரமா பெருமாளை சேவிக்கிறதுக்காக பாதாள லோகத்துல இருக்கக்கூடிய ஏதானும் ஒரு ஜீவராசி வடிவத்திலே பெருமாள் சேவை சாதிக்கணும்னு நினைச்சுட்டாராம். பாதாள லோகத்திலே 5 தலை பாம்பு, 5 தலை நாகம், சர்ப்பம் நிறைய இருக்குமா. அதனால 5 தலை சர்ப்பமாக பெருமாளே சேவை சாதித்தார் மகாபலிக்கு. அந்த பெருமாள் தான் இப்ப இங்க ஊரகத்தானா எழுந்தருள் இருக்கிறார். அவருக்கு தான் பாயாசம் எல்லாம் அம்சம் பண்றான்னு சொல்றா. ஆனால் பிரத்யக்ஷம் அப்படின்னு வர இடத்துல ஸ்தல புராணத்துல ஆதிசேஷனுக்கு பிரத்யக்ஷம்னு வருது. அதுக்கு என்ன சரித்திரம் சொல்றா அப்படின்னா, 2வது விதமான சரித்திரம். அன்னைக்கு பெருமாள் தேவர்கள்லாம் வந்து பிரார்த்திச்சுண்டா, மகாபலியினுடைய செருக்கை அடக்க வேணும், அவனை பாதாளத்தை சிறை வைக்க வேண்டும் என்பதற்காக ஓங்கி உலகளந்து அவனுடைய அகங்கார பங்கம் பண்ணுவதற்காக நிகிரகமே இல்லாததான திருவிக்கிரமாவதாரம் பண்ணினான் பெருமாள். மற்ற அவதாரத்துக்கெல்லாம் நிகிரகம்னு சொல்லக்கூடிய தோஷம் உண்டுன்னு சொல்ற ஆச்சாரியால். கெட்டவாளதான் நிகிரகம் பண்ணினான், அவளுக்கு மோட்சம் தான் கொடுத்தான், அவளையும் மேல பாகம் பண்ண விடாமத்தான் பண்ணினான். இவன் சம்ஹாரம் பண்ணலன்னா அவன் மேல மேல பாவம் பண்ணிட்டு நரகத்துக்கு போயிருப்பா. அதெல்லாம் இல்லாம இவனுடைய திருவடிகள்ல இவனுடைய கையால அவ பிராணனை விட்டதுனால அவளுக்கு மோட்சத்தையும் கொடுத்தான், அவளுடைய பாவ சந்தத்தையும் தடுத்துட்டான் பெருமாள். எப்படி பார்த்தாலும் நல்லதுதான் பண்றான். இருந்தாலும் அந்த சம்ஹாரம் கொலைன்னு சொல்றச்ச அது ஒரு நிகிரகமா தெரியறதே, அனுகிரக ரூபமா இல்லையேன்ற ஒரு குறை உண்டுன்னு சொன்னாலும் கூட அந்த நிகிரக தோஷம் என்பது இந்த திருவிக்கிரமாவதாரத்துக்கு கிடையாது. ஏன்னா பிரகலாத ஆழ்வானுடைய வம்சத்துல யாரையும் கொள்ள மாட்டேன்னு பிரகலாத ஆழ்வானுக்கு வாக்கு கொடுத்திருக்கான் பெருமாள். அதனால பிரகலாதனுடைய பேரன் முறையான இந்த மகாபலியை பெருமாள் சம்ஹாரம் பண்ணக்கூடாதுன்னு பாதாளத்தை சிறை வச்சுட்டான்னு சொல்றது உண்டு. அப்பேற்பட்ட மகாபலிக்கு நிரந்தரமா சேவிக்கும்படியாக பெருமாள் ஊரகத்தானாக சேவை சாதிக்கிறான். அந்த பெருமாள் தான் இங்க இருக்கார் அப்படின்னு சொல்றான். ஆதிசேஷன் பிரத்யக்ஷம்னு சொன்னமே, அது எப்படின்னு பார்த்தால், அன்னைக்கு பெருமாள் ஆச்சரியமா திருவிக்கிரமாவதாரம் பண்ணினான். பண்ண போது நம்முடைய அவதார காரியம் நிறைவேறெடுத்து மகாபலியனுடைய கர்வத்தை செருக்கு அடக்கியா எடுத்து அவனையும் பாதாள லோகத்திலே சிறை வைத்தாகிவிட்டது. அதனால ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டதாம் பெருமாளுக்கு, ஒரு ஆனந்தம் ஏற்பட்டதாம் பெருமாளுக்கு. பெருமாள் அதை வந்து வெற்றிகரமா இந்த அவதார காரியத்தை நிறைவேற்றிட்டோன்னு அந்த வெற்றி களிப்பை கொண்டாடி ரொம்ப உற்சாகமா இருந்தாராம் பெருமாள், சந்தோஷமா இருந்தாராம். அந்த வெற்றியை கொண்டாடணுன்றதுக்காக பெருமாள் மகிழ்ச்சியில என்ன பண்ணாராம், ஆழியழ சங்கும் வில்லுமெழ திசை வாழுமெலன்னு ஆழ்வார் சொல்வது போல தன்னுடைய சங்கம் பாஞ்சஜன்யத்தை வாயிலே வைத்து ஊதினானாம் பெருமாள். ரொம்ப சந்தோஷம் வந்துடுத்து. பாஞ்சஜன்யத்தை வாயில வச்சு ஊதி அந்த ஆனந்தத்தை அந்த வெற்றியை கொண்டாடுறான் பெருமாள். அந்த பாஞ்சஜன்ய ஒளியானது நானா திக்குகளிலும் பரவித்தான். அந்த மங்களமான துவனி பெருமாள் தன் வாயாலே பாஞ்சஜன்யத்தை ஊதக்கூடிய அந்த மங்கள சப்தமானது வேத ஓசையை போல ஆச்சரியமா கேட்கறது, வேதத்தை போல பரம மங்களமான சப்தமா கேட்கறது. எல்லாரும் இது என்ன ஆச்சரியமான சப்தம்னு இறங்கி வந்து பெருமாளை சேவிச்சாலாம். அது பூமியை தாங்கின்னு இருக்கிற திருவனந்தாழ்வான் ஆதிசேஷனுடைய காதுக்கும் போய் ஊந்துதான். அது இது என்ன விசேஷமா, பெருமாளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய பாஞ்சஜன்ய நாதமாயிற்று. என்னமோ விசேஷமா நடக்கிறது, பெருமாள் பாஞ்சஜன்யத்தை வாயில வச்சு இத்தனை சத்தமா ஊதின்னு இருக்கார், என்னமோ நடக்கிறது, அதை போய் நாம அனுபவிக்கணும் அப்படின்னுட்டு திருவனந்தாழ்வான் பாம்போல் ஊர்ந்துதானே வருவார். அப்படியே ஊர்ந்து 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 பூமிக்கு கீழே இருந்து பூமியை பொழந்துட்டு மேல வந்தேறான். என்ன பண்ணிட்டு இருக்கார் பெருமாள், ஏன் பாஞ்சஜன்யத்தை வாயில வச்சு ஊதின்னு இருக்கார், அவரை சேவிக்கணும், எந்த திருக்கோலத்துல இருக்கார், இப்ப என்ன அவதாரம்னு தெரியலையேன்னு ஆசையில சேவிக்கணும்னு அவளா வந்தேறான் பெருமாள். திருவனந்தாழ்வான் வந்து பார்த்தா பெருமாளுடைய திருவிக்கிரம அவதாரம் முடிஞ்சு போயிட்டுதான். திருவிக்கிரம கோலம் இல்லை எங்க. இவ்வளவு தூரம் ஊர்ந்து ஊர்ந்து வந்து கூட நம்மால சேவிக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டாராம். அப்போ எங்க போனா காரியம் சீக்கிரம் பலிதமாகும், சத்தியவிரத கஷேத்திரத்துக்கு போனா சீக்கிரம் காரியம் பலிதமாகும், அங்க போய் தபஸ் பண்ணலாம் அப்படின்னுட்டு திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் அங்கே சேஷ தீர்த்தம் என்று அவரே பூமியை கீறி ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தி அதுல தீர்த்தமாடிண்டு அதனுடைய கரையிலே பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணிட்டு வரார். பெருமாள் பிரத்யட்சமா வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, அன்னைக்கு நான் எத்தனை முயற்சி பண்ணி ஊர்ந்து ஊர்ந்து பூமியை புலந்துட்டு வந்தாலும் என்னால திருவிக்கிரமாவதார கோலத்தை சேவிக்க முடியல, அந்த குறையை இங்க தீர்க்கணும், இப்போதே திருவிக்கிரமனா சேவை சாதிக்கணும்னு பிரார்த்திக்க ஆதிசேஷனுக்கு உலகளந்த பெருமாளாக பிரத்யட்சமான பெருமாள் அப்படின்னு இன்னொரு சரித்திரமும் சொல்றா.
ஆனா பிரத்யக்ஷம்னு வர இடத்துல மகாபலின்னு இல்ல, எங்கேயுமே ஆதிசேஷன் தான் இருக்கு. அதை வச்சுட்டு பார்த்தா இதுதான் சரித்திரம். அப்போ நின்றுட்டு இருக்கிறவர் உலகளந்த பெருமாளா நின்றுட்டு இருக்கிறவர் பெருமாள். பெருமாள் திருவடிக்கு கீழே வலது பக்கத்துல இருந்து சேவிச்சுட்டு இருக்கிறவர் ஆதிசேஷன் ஆறுது. முதல் சரித்திரத்தின் படி பார்த்தா ஆதிசேஷ ரூபத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு ஆறுது. எப்படி பார்த்தாலும் ஆதிசேஷனுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பெருமாள் வேற, ஆதிசேஷன் வேற இல்ல. ஆதிசேஷனுக்கு பெருமாள் ஆத்மா, பெருமாளுக்கு ஆதிசேஷன் சரீரம். சரீரமும் ஆத்மாவும் சேர்ந்தே இருப்பது போல அவர் ஆதிசேஷனோ பெருமாளோ ரெண்டு பேருமே நமக்கு உத்தேசியால், ரெண்டு பேருமே நாம் சேவிக்க வேண்டியது நமக்கு பிராப்தம். மகா வரப்பிரசாதியவர். அப்படி ஆதிசேஷன் தனக்காக சேவை சாதித்த உலகளந்த பெருமாளை சேவிச்சுண்டு அவரும் பெருமாளும் இங்கேயே தங்கிட்டா அப்படின்னு சொல்றா. அது ஒரு ஸ்தலபுராணம். இந்த கஷேத்திரத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரே கோவில்ல பெருமாளுடைய இருவேறு ரூபங்களை சேவிக்கலாம். பெருமாள் பெருமாளாகவும் திருவனந்தாழ்வானாகவும் சேவை சாதிக்கக்கூடிய இந்த அற்புத காட்சி வேறெங்கும் கிடையாது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் தரக்கூடிய விசேஷ சக்தியும் அவருக்கு உண்டு. அப்படின்றது சிறப்புகள் இந்த சன்னதிக்கு. பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் அப்படின்னா தை மாசம் புனர்வசு நட்சத்திரத்தன்னைக்கு தீர்த்தவாரி நடப்பது போல பிரம்மோற்சவம் பெருமாளுக்கு. 10 நாள் பிரம்மோற்சவம் தை மாசம். ஆழ்வார் அனுபவம்னு பார்த்தால் திருமங்கை ஆழ்வார் இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு வந்த போது ஏதோ பெருமாள் உலகளந்த பெருமாள் இருக்காரு சேவிக்கணும்னு வந்துட்டார் ஆழ்வார். ஆனா அப்படி நேர போய் பெருமாள் கிட்ட பெருமாள் முன்னால போய் நின்றவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. கண்ணை திறந்து அப்படி ஸ்ட்ரைட்டா பாக்குறார், பெருமாளுடைய முட்டி கூட சேவையால. என்ன இத்தனை தூரத்துக்கு முட்டி கூட சேவையால ஏன்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நிமிந்து பார்த்துட்டு போனா அப்படி பெருமாள் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் வளர்ந்து நிற்கிறார், பெரிய பெருமாள். ஆழ்வார் ஆச்சரியத்துல வாயை புழக்கிறார், இப்பேற்பட்ட பெருமாளா, இவ்வளோ பெரிய பெருமாளா, அதுவும் இவ்வளோ பெரிய பெருமாள்னாலும் இவருடைய திருமேனியனுடைய வேலைப்பாடு சாட்சாத் பெருமாளே நேரம் வந்து சிலையா உறைஞ்சிட்டது போலன்னா இருக்கார் இவர். ஒரு கல்லிலே செதுக்கப்பட்ட விக்கிரகமாக அல்லாமல் பெருமாளே இங்க வந்து கல்லா மாறி நிக்கிறாரோன்னு சொல்லும்படியா அத்தனை ஆச்சரியமா இருக்கார். முகம் என்ன அழகா இருக்கு, முகத்துல என்ன ஆச்சரியமான சிரிப்பு, திருவடிகள், திருவடி விரல்ல இருக்கக்கூடிய நகங்கள், விரல்கள் இதெல்லாம் அப்படியே பிரத்யட்சமா நேர பாக்குறது போல இருக்கே. நமக்கெல்லாம் ரத்தத்திலையும் சதையிலையும் சரீரம் ஆனது போல இந்த பெருமாளுக்கு கருங்கல்ல சரீரம் அமைந்திருக்கிறது போலன்னு வாயை புழக்கிறார் ஆழ்வார். அத்தனை ஆச்சரியமா பார்த்தார். பார்த்துட்டோ என்ன பாடுறதுன்னு வார்த்தை வரலையும் ஆழ்வாருக்கு. ஊரகத்துள் அன்னவனை அப்படின்னு விட்டார் ஆழ்வார். அன்னவனை அப்படின்னா அப்படிப்பட்டவனைன்னு அர்த்தம். ஊரகத்துள் அப்படின்னா ஊரகம் என்கிற ஊரிலே அப்படின்னு ஊர் பேரை சொல்லிட்டார். அந்த ஊர்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்றச்ச அன்னவனை அப்படின்னு ஒரு வார்த்தையோட முடிச்சுட்டார். மேல வார்த்தை வரல ஆழ்வாருக்கு. அன்னவனை அப்படின்னா அப்படிப்பட்டவனை. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது என்ன அன்னவனைன்னு ஒரே வார்த்தையில ஆழ்வாருடைய அனுபவம் அப்படின்னா, அப்படி இருக்கான் பெருமாள், பா சொல்ல முடியாத வார்த்தையால அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. ஒருத்தருக்கு ஒரு பெருமாளை ரொம்ப பிடிக்கும். ஒருத்தரை ஒரு பெருமாள் அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணி அப்படியே அட்ராக்ட் பண்ணுவா, அப்படியே ஒரே வச்சுடுவா, பைத்தியமாக்கிடுவா, திரும்ப திரும்ப வர வச்சுட்டே இருப்பா. அது அந்த பெருமாளுடைய லீலை. அந்த மாதிரி ஆழ்வார் இந்த பெருமாளை மயக்கிட்டார். ஆழ்வாருக்கு வார்த்தையே வரல. கோவிலுக்கு போனையே பெருமாள் எப்படி இருந்தாருன்னா, என்ன அப்படி இருக்காரு பெருமாள் பா அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி ஊரகத்துள் அன்னவனை அப்படிப்பட்டவனை அப்படின்னு அப்படியே ஆச்சரியத்துல நிறுத்திட்டார் ஆழ்வார். வார்த்தை வரல அதுக்கு மேல. இதுவே ஆழ்வார் இந்த எம்பெருமானிடத்திலே எத்தனை ஆச்சரியமா வியந்து அனுபவித்தார் அப்படின்னு தெரியப்படுத்துறது அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளையோட வியாக்கியானம். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் எழுதுறார் இந்த அன்னவனை அப்படின்ற வார்த்தைக்கு. ஆழ்வாருக்கும் கூட மேல் நோக்கி பார்க்க ஒண்ணாதபடி இருக்கிறவனை. பெருமாள் எப்படி இருக்கான் அப்படின்னு வர்ணிச்சு பாடலான்னு வாய திறந்தாராம் ஆழ்வார். ஊரகத்துள் அப்படின்னாராம். சரி ஏதோ சொல்ல போறாருன்னு பார்த்தா அப்படி நிமிர்ந்துட்டே போனா போயிட்டே இருக்கானா, அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கானா, வாய புலந்துட்டார். ஆச்சரியம். அன்னவனை அப்படின்னு முடிச்சுட்டார். ஆழ்வாராலேயே பார்த்து அனுபவித்து பாட முடியாதபடிக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன தாத்பரியம்? ஆழ்வார் ஒரே வார்த்தையில முடிச்சதுக்கு அப்படின்னா, பெருமாள் இங்க அர்ச்சாவதாரத்துல இவ்வளவு பிரம்மாண்டமா இவ்வளவு அழகா இருக்கக்கூடிய சேவையை கண்ணால சேவித்து மகிழலாமே தவிர அவனை வாயாலே வர்ணிக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. அத்தனை அழகோடே திகழ்பவன் அப்படின்னு ஆழ்வாருடைய திருவுள்ளம் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை எழுதுறார். எந்த பெருமாளை வேணாலும் பாடிடலாம்ப்பா, இவரை பாட முடியாது. அத்தனை ஆச்சரியமான அழகு.
அவனை பார்த்து அனுபவிக்கிறோமா அவ்வளவுதான் சக்தி நமக்கு. அந்த அழகே மயக்க விடுறது, கட்டி போட்டு விடுறது, அந்த பிரம்மாண்டம் அந்த ஆச்சரியமே கட்டி போட்டு விடுறது. வார்த்தை வரல எனக்குன்னு அப்படி ஆழ்வார் ஒரு வார்த்தையில நின்றுட்டார் அப்படின்றார் பெரியவாச்சான் பிள்ளை. கலியனுடைய சிறிய திருமடல்ல மதில் கட்சி ஊரகமே அப்படின்னுட்டு ஊரகமே அப்படின்னு ஒரு வார்த்தை எடுக்கிறார் ஆழ்வார் இந்த விதேசத்தை பத்தி. ஊரகமேன்னு ஒரு வார்த்தை தான் சொல்றார், வேற ஒன்னும் சொல்லலையேன்னா ஊரகமேன்னு சொல்லக்கூடியதே ஒரு சிறப்பு தான். ஏன்னா பெருமாள் இங்க போல வேற எங்கேயும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய சிறப்பு. அதுக்கு அழகிய மணவாள பெருமாள் நாயனார்னு சொல்லக்கூடிய சுவாமி வியாக்கியானம் பண்றார். எம்பெருமானின் சிறப்பிற்கு ஏற்ற வண்ணம் அப்பெருமான் நிற்கின்ற நிலை, இன்னார் இனியார் என்று பாராமல் வரையறை இல்லாமல் எல்லோருக்கும் அருள் செய்யும் இயல்பினை வெளிப்படுத்துகிறான் பெருமாள் அப்படின்னுட்டு வியாக்கியானம் பண்றார் அவர். காஞ்சிபுரத்துல எங்க தேடினாலும் இந்த மாதிரி பெருமாள் கிடையாது, லோகத்துல எங்க தேடினாலும் இது போல பெருமாள் கிடையாது. இவன் இருக்கக்கூடிய திருமேனி அமைப்பே அத்தனை சிறப்பு. அந்த சிறப்பினாலே பெருமாள் அப்படியே காஞ்சிபுரம் என்ன, தொண்டை மண்டலம் என்ன, இந்த பாரத தேசம் என்ன, இந்த லோகம் என்ன, எல்லா இடத்துலயும் பிரசித்தமாயிட்டானாம் பெருமாள். இந்த மாதிரி பெருமாள் எங்கேயும் கிடையாதுப்பான்னு சொல்ற அளவுக்கு பிரசித்தமாயிட்டானாம் பெருமாள். அந்த ஆச்சரியத்தை பாக்குறதுக்கு ஒரு பெருமாள் இவ்வளவு பெருசா கூட இருப்பாரான்னு பாக்குறதுக்கு ஆச்சரியமா வாய பொழுந்துட்டு பாக்குறதுக்கே நிறைய பக்தால் வராளாங்க. அப்படி வரவால இவெல்லாம் வைஷ்ணவா இல்ல, சரணாகதி பண்ணவா இல்ல, நம்ம மேல பக்தியில வரல, ஏதோ இவ்வளவு பெரிய பெருமாளா இருக்காரான்னு ஆச்சரியமா அப்படி வியந்து பாக்குறதுக்கு ஒரு காட்சி பொருளா பாக்குறதுக்கு தானே வந்தா. இவாளுக்கெல்லாம் நாம ஏன் அனுகிரகம் பண்ணணும்னு எல்லாம் நினைக்காமல், இன்னார் இனியார் என்றும் பாராமல், நம்மளவா நல்லவா இனிமையானவா நமக்கு பிடிச்சவா நம்மள பிடிச்சவா அப்படின்னு எல்லாம் பார்க்காம ஒரு காட்சி பொருளா ஆச்சரியத்தோட வந்து பார்க்கிறவாளுக்கும் கூட அனுகிரகம் பண்ணக்கூடியவனும் அவன். அப்படிப்பட்டவன். அதுதான் ஊரகத்துள் அன்னவனை அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணிருக்கார் அப்படின்னு அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானம். திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகத்திலே பாடுகிறார், கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்றும் காமரு பூங்கச்சி ஊரகத்தாய் என்றும் அப்படின்னு சொல்றச்ச காமரு பூங்கச்சி ஊரகத்தாய். அழகிய வனங்களை உடைய காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய ஊரகத்தான் அப்படின்னுட்டு காஞ்சிபுரத்திற்கு அழகு புஷ்ப தோட்டங்கள், பூந்தோட்டங்கள், புஷ்ப வனங்கள். அந்த புஷ்ப வனங்களாலே சூழப்பட்ட காஞ்சிபுரத்திற்கே அழகு செய்யக்கூடியவன் யாருன்னா இந்த ஊரகத்து பெருமாள் தான். தொண்டை மண்டலத்திற்கு அலங்காரமாக திகழ்வது காஞ்சி மாநகரம் அப்படின்னா காஞ்சி மாநகரத்திற்கு அலங்காரமாக திகழ்பவன் இந்த பெருமாள் தான் அப்படின்னு கலியனுடைய அனுபவம். திருமங்கையாழ்வார் இத நாயிகா பாவத்துல பாடுறார். இந்த பரகால நாயகின்னு சொல்லக்கூடிய பெண் திருமாலை காதலிக்கிறவள், சதா பெருமாளையே நடிச்சுட்டு இருக்கிற காதலி. எப்போது பெருமாளை சேருவோம் கல்யாணம் பண்ணிப்போன்னு ஆசைப்படக்கூடிய பெருமாளை காதலிக்கிற ஒரு பரம காதலி அவள். அவள் ஒரு கிளி வளர்க்கிறாள். அந்த கிளிய ஆசையா அப்படி மார் மேல போட்டு அந்த கிளியை அப்படி சேர்த்து அணைச்சுண்டு கொஞ்சின்னு இருக்கா. கிளிக்கு பேச சொல்லி கொடுத்து அதை பேச சொல்லி ரசிப்பாளோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த பரகால நாயகி இவ வளர்க்கிற கிளிக்கு வார்த்தை என்ன சொல்லி கொடுக்குறா பாருங்க. கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் காமரு பூங்கச்சி ஊரகத்தாய், வெள்ளிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய், வெக்காவில் துயிலமர்ந்த வேந்து அப்படின்னு திவ்ய தேசத்து பேரா சொல்லி கொடுக்கிறா. திவ்ய தேசத்து பெருமாள் பேரா சொல்லி கொடுக்குறாளாம். ஏன்னா ஒரு கிளிக்கு கேசவா ராமா கிருஷ்ணான்னு சொல்லி கொடுத்தா பரவாயில்ல, இவ்வளவு பெரிய பேர் எப்படி சொல்லும் கிளி அப்படின்னா அது ஆழ்வாருடைய பரகால நாயகியுடைய ஒரு அனுகிரக விசேஷம். அது சாதாரணமா ஜோசியக்காரன் கையில இருக்கிற கிளியோ நம்ம வளர்க்கிற கிளியோ கிடையாது. அது அதனுடைய சக்தி அவ்வளவுதான், சின்ன வார்த்தையை தான் பேசுவோன்றதுக்கு. ஆழ்வாருடைய விசேஷமான திருக்கர ஸ்பரிசம் பட்ட உடனே அந்த கிளிக்கு ஆழ்வார போல ஞானம் வந்து பக்தி வந்து எத்தனை பெரிய வார்த்தையை சொல்லி கொடுத்தாலும் சொல்றது. அதுவும் ஆழ்வார் பாருங்க, கிளிக்கு பழக்கி வைக்கிற போது கூட பெருமாள் பெயரை மட்டும் சொல்லல, திவ்ய தேசத்தினுடைய பெயரை சொல்லி திவ்யதேச பெருமாளாதான் பழக்கி வைக்கிறாள் ஆழ்வார். அப்படி பல திவ்யதேசத்து பெருமாள்களுடைய பெயரை திவ்யதேசங்களுடைய பெயரை கிளிக்கு சொல்லி கொடுக்கிறார். சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று துணை முலை மேல் துளிசோர சோர்கின்றாளே. ஏ கிளியே, இத்தனை அழகா இருக்கியே, நான் சொல்லி கொடுக்கிற திவ்யதேசத்து பேர் பெருமாள் பேரை எல்லாம் சொல்லு அப்படின்னு அந்த கிளிக்கு பழக்கி வைக்கிறாராம். பழக்கி வச்சுட்டு தன்னுடைய மார்புக்கு மேல அந்த கிளியை சேர்த்து அணைச்சுக்கிறாராம். இவர் சொல்ல சொல்ல கிளி சொல்றது, சொன்னதை சொல்லுவான் கிளிப்பிள்ளைன்னு
நம்ம சொல்றது மாதிரியே திவ்ய தேசத்து பேரையும் பெருமாள் பேரையும் ஆச்சரியமா சொல்றதே இந்த கிளி அப்படின்னுட்டு அந்த கிளி அப்படி கொஞ்சம் மாறு மேல சேர்த்து கட்டிக்கிறாளாம் அந்த பரகால நாயகி. அத்தனை ஆசை. தன்னுடைய நாயகனுடைய பெயரையும் அவன் இருக்கக்கூடிய ஊர்களுடைய பெயரையும் இந்த கிளி இவ்வளவு நன்னா சொல்றதேன்னு அந்த கிளியின் இடத்துல அவள் ஆசை அவளுக்கு. அது கலியன் வளர்த்த மடக்கிளின்னு சொல்லுவா. கிளி மடக்கிளி அப்படின்னா ஞானம் இல்லாத கிளி. என்ன சொன்னாலும் சொல்லும், தப்பா சொன்னாலும் சொல்லும், முட்டாள்தனமா பேசினாலும் கூட அது அப்படியே பேசும், என்ன சொல்றமோ அதை சொல்லும், அவ்வளவுதான். அது மடக்கிளி. கலியன் வளர்த்த மடக்கிளி என்ன சொல்லும்? கலியன் என்ன சொல்றாரோ அதுதான் சொல்லும். இவர் திவதேசங்களே சொல்லிட்டு வந்தா, பெருமாள் பேரே சொல்லிட்டு வந்தா அதுதான் சொல்றது. அது அப்படி ஆச்சரியமா திருமங்கை ஆழ்வாராலே திருநெடுந்தாண்டகத்திலும் கூட மங்களாதாசனம் பண்ணப்பட்ட பெருமாள் இவர். அந்த கிளிக்கு சொல்லி கொடுக்கறச்ச காமரு பூங்கச்சி ஊரகத்தாய் அப்படின்னு சொல்லு அப்படின்றார். அப்போ கிளிக்கு கூட பழகிவிக்கும்படியாக இந்த பெருமாள் அத்தனை தூரம் பரகால நாயகியினுடைய இதயத்தை கொள்ளை கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு பர்சனாலிட்டி பெருமாளுடையது. இங்கே ஆச்சாரியால் அனுபவிக்கிறார், பெரியவாச்சான் பிள்ளை அனுபவிக்கிறார் வியாக்கியானத்துல. உலகளந்த பெருமாளாக இந்த எம்பெருமான் அப்படி ஆகாசத்துக்கும் பூமிக்கும் வியாபிச்சுண்டு பெருசா நிற்கக்கூடிய அந்த காட்சி, அந்த அழகாலும் அவ்வளோ பெரிய திருமேனி அளவாலும் அந்த கம்பீரத்தினாலும் காஞ்சி நகர் முழுவதையும் நிறைத்திருக்கிறது. அது தன்னுடைய பேரழகு பெருவெள்ளத்தில் எல்லோரையும் சிக்குமாறு பண்ணி இருக்கிறது அப்படின்னு சொல்றார். காஞ்சிபுரத்துக்கு போறவா பக்தியில பெருமாளை சேவிக்கிறாரோ இல்லையோ, இத்தனை பெரிய பெருமாள் ஆச்சரியமா இருக்காரேன்னு சேவித்து அவர் அழகுல மயங்கிறதுக்காக போறாலாம். அந்த பெருமாளுடைய அழகு பிரகாசம் பட்டு பட்டு காஞ்சிபுரமே அப்படியே ஒளிர்றதான், அப்படியே ஜொலிக்கிறதான் காஞ்சிபுரம். அந்த அளவுக்கு இந்த பெருமாளுடைய தேஜஸானது பரவி இருக்கிறதுன்றார். இப்படி ஆச்சரியமாக இருக்கக்கூடிய பெருமாள் பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய பாடல். நேசத்தால் அன்று உலகை நீர் வார்க்க வைத்து அலந்த வாசத்தால் என் தலைமேல் வைத்திலையேல், நாசத்தால் பாரகத்துள் அன்றி பாழனரகில் வீழ்ந்து என் கொள் ஊரகத்துள் நின்றாய் உரை. ஊரகத்துள் நின்றாய், திருவூரகம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே நின்று கொண்டிருப்பவனே, உலகளந்த பெருமாளே, உரை சொல்லு, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு, எனக்கு ஒரு சமாதானம் சொல்லு. என்ன கேட்கிறார் இவர்? நீர் வார்க்க அன்று நேசத்தால் உலகை வைத்தளந்து, 3 அடி நிலம் தானமா போனோன்னு மகாபலியின் இடத்துல கேட்ட, அவன் தானம் பண்ணுவதற்காக பிரயோகத்தை சொல்லி தன்னுடைய கமண்டல ஜலத்தை உன் கையிலே வார்க்கிறான், நீ தானம் வாங்கிக்கிற. அப்படி அவன் நீர் வார்க்க அன்று திரிவிக்ரமாவதாரம் பண்ணின காலத்திலே நேசத்தால், நேசம் அப்படின்னா ஒரு ஆசை, ஒரு பாசம், அந்த நேசம் யாருக்கு யாரிடத்துல இருக்கிறதுன்றத பொறுத்து அதுக்கு பெயர் மாறுறது. ஆச்சாரியனுக்கு சிஷ்யனிடத்துல இருக்கக்கூடிய நேசத்திற்கு அனுகிரகம்னு பெயர், சிஷ்யனுக்கு ஆச்சாரியனிடத்துல இருக்கக்கூடிய நேசத்திற்கு பக்தின்னு பெயர், பக்தி பிரதிபத்தின்னு பெயர். அந்த மாதிரி பெருமாளிடத்திலே ஜீவர்களுக்கு இருக்கக்கூடிய நேசத்திற்கு பக்தி காதல்னு பெயர். பெருமாளுக்கு ஜீவராசிகளிடத்திலே இருக்கக்கூடிய நேசத்திற்கு கருணை தயைன்னு பெயர். அன்று திரிவிக்ரமாவதார காலத்திலே நேசத்தால் உன்னுடைய கருணையினாலே உலகை வைத்து அளந்து, 3 உலகங்களையும் உன் திருவடிகளை வைத்து அளந்த, 3 உலகங்களையும் திருவடிகளை வைத்து அளந்தேன்னு சொன்னா போறாதா, நேசத்தால் அளந்தாயின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, பெருமாள் சடாரிய தலையில சாதிச்சுக்கிறதுக்கே நாமெல்லாம் எத்தனை ஆசைப்படுறோம், எத்தனை பிரயத்தனப்படுறோம். ஒரு சன்னதிக்கு போறோம், அங்க அர்ச்சகர் இல்ல, அர்ச்சகருக்கு உதவியா இருக்கக்கூடிய பரிசாரக சுவாமி தான் இருக்கார். பெருமாளை நன்னா சேவை பண்ணி வச்சார், சேவிக்கிறோம், தீர்த்தம் எல்லாம் கொடுத்தார், புஷ்பம் எல்லாம் கொடுத்தார், வாங்கிட்டோம். அர்ச்சக சுவாமி இருந்தாருன்னா சடாரி சாதிச்சிருப்பாரு, அவர் இல்லாம போயிட்டாரேன்னு வருந்துரமா இல்லையா? அப்படியே வருத்தத்தோட வரைச்ச திடீர்னு அர்ச்சகர் வரார், பார்த்த உடனே முகம் அப்படியே பிரகாசமா பூரிப்பு ஏற்படுறது. பட்டர் வந்துட்டார், சடாரி சாய்க்க போறாரு இப்போ அப்படின்னு சடாரி ஆன உடனே அத்தனை சந்தோஷம். தினம் சாட்சின்னு இருந்தாலும் கூட பெருமாளுடைய ஸ்ரீபாதுகைய தலையில சாதிச்சுக்கிறதுக்கே அத்தனை ஆசைப்படுறோமே, சாட்சாத்தா பெருமாளுடைய திருவடி நம்ம தலையில படுறதுன்னா நாமெல்லாம் எத்தனை ஆனந்த கூத்தாடுவோம். பெருமாளே உன்னுடைய திருவடியை என்னுடைய தலையில வெயின்னு மகாபலி பிரார்த்திச்சுட்டான், நாமெல்லாம் பிரார்த்திக்க கூட இல்ல. திருவிக்ரமாவதார காலத்திலே மகாபலியை தவிர யாரும் பிரார்த்திக்கவே இல்லை பெருமாளை வாயை திறந்து உன்னுடைய திருவடிகளை என் தலைமையில வெய்யுன்னு. இருந்தாலும்
பெருமாளுக்கு தன்னால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளிடத்திலும் ஒரு நேசம், ஒரு கருணை, ஒரு தயை. அதனால உலகங்களை வளர்ந்துட்டே போற சாக்குல உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களையும் நம்முடைய திருவடியாலே தீண்டலாம், எல்லாருக்கும் நம்முடைய ஸ்ரீபாத ஸ்பர்சம் கிடைக்கட்டும். எத்தனை நாள் தான் சடாரியே சாட்சின்னு இருப்பா, சாட்சாத்தா திருவடியே சாதிக்கலாம் எல்லாருக்கும்னு பெருமாள் உலகத்தை நேசத்தாலே அளக்கிறானாம். திருவடியை கொண்டு எல்லாரையும் அனுகிரகம் பண்றானா, ஆசீர்வாதம் பண்றானாம் பெருமாள். நன்னாரு நன்னாருன்னுட்டு அந்த திருவடி எப்படி இருந்துதான், வாசம் தாள், வாசத்தாள் அப்படின்னா நன்னா வாசனையா கமகமான் இருந்துதான் திருவடி. எப்படின்னா தேவாதி தேவர்கள், பாகவதோத்தமர்கள், எல்லா ரிஷிகள்லாம் பெருமாளுடைய திருவடிக்கு நல்ல கமகமான்னு இருக்கக்கூடிய திருத்துழாயால அர்ச்சனை பண்றாளாம். பிரம்மாவானவன் தீர்த்தத்தினாலே பெருமாளுடைய திருவடிக்கு திருமஞ்சனம் பண்றான் அப்படின்னு சொல்றோம். அது கங்கையா பிரவகிக்கிறது. அத ருத்ரன் தலையில தாங்கிண்டான்லாம் பாக்குறோமே. பிரம்மாவானவன் திருவடிக்கு திருமஞ்சனம் பண்ணினது போல நித்தியசூரிகள் என்ன, தேவர்கள் என்ன, ரிஷிகள் என்ன, இவாள்லாம் பெருமாளுடைய திருவடிக்கு துளசி, தாமரை புஷ்பம், நல்ல வாசனையான புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு அர்ச்சிக்கிறாளாம் பெருமாளுடைய திருவடியை. அத்தனை புஷ்பம் மழையிலே நனைந்த பெருமாளுடைய திருவடிகள் வாசன கமகமான எல்லா திசைகளுக்கும் வீசுறதாம் அப்படி. அதனால தாள் அப்படின்னு திருவடியை குறிப்பிடாமல் வாசத்தாள் அப்படின்னு நறுமணமுடைய தாமரை மலர் போன்ற திருவடிகளைன்னு வர்ணிக்கிறார். என் தலைமேல் வைத்திலையேல், அன்னைக்கு யாரும் வாயை திறந்து உன்னுடைய திருவடியை என் தலைமையில வைக்க மாட்டியான்னு உன்னை பிரார்த்திக்கல. ஆனாலும் எல்லோரிடத்திலும் நேசம் கொண்டு நீயே போய் எல்லாருடைய திருவடியிலும் உன் தலையை, எல்லாருடைய தலையிலும் உன்னுடைய திருவடியை பதித்தாயோ இல்லையோ, அந்த மாதிரி இன்னைக்கு நான் வாயை திறந்து கேட்கிறேன். பெருமாளே, அன்னைக்கு கேட்காதவா தலையிலெல்லாம் கால வச்சியே, இன்னைக்கு நான் கேட்கிறேன், என்னுடைய தலையில உன்னுடைய திருவடிகளை வைத்து அனுகிரகம் பண்ணுன்னு வாயை திறந்து பிரார்த்திக்கிறேன். அப்படி நீ வைக்கலன்னா வைத்திலையேல் பாரகத்துள் அன்றி நாசப்பாழ் நாகில் வீழ்ந்து என் கொல். நான் இந்த பூமியில வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? 8 பிரபந்தம் பாடியா எடுத்து, 108 திருப்பதி அந்தாதி பாடியா எடுத்து, இத்தனை பாசுரங்கள் பண்ணி, இத்தனை ஆசையா உன்னை திவதேசங்கள் தோறும் வந்து சேவித்து, இந்த திருக்கோலத்தை பார்த்த உடனே மகாபலிக்கு கிடைத்த பிராப்தம் நமக்கு கிடைக்கலையேன்னு எனக்கு ஒரு வருத்தம் ஏற்படுறது. மகாபலி தலையில அன்னைக்கும் பெருமாள் திருவடி வச்சார், இன்னைக்கு அர்ச்சாவதாரத்திலையும் வச்சுட்டு இருக்கார். பரம பக்தனான நமக்கு கிடைக்கலையேன்னு என் மனசு அப்படி வெம்பி போறது சுவாமி. சரி, மகாபலி கூட கேட்டான், வச்சே விட்டுட்டு, வாயை திறந்து பிரார்த்திக்காத வாழ்க்கெல்லாம் கொண்டு தலையில திருவடியை வச்சியோ இல்லையோ, இன்னைக்கு நான் ஆசைப்பட்டு கதறி கெஞ்சு கேட்கிறேன் உன்னிடத்துல, நீ வைக்கணும். அப்படி வைக்கலன்னா பாரகத்துள் அன்றி, இந்த பூமியிலே நான் வாழ்ந்து என்ன பயன்? நாசம் அடைகிறேன், நான் இல்லாமல் போயிடுறேன். பாழ் நரகில் வீழ்ந்து என் கொள். உன் திருவடி என் தலைக்கு வரல, உன்னுடைய திருவடி ஸ்பர்சம் எனக்கு ஆப்படலைன்னா நான் பூமியில வாழ்ந்தா என்ன, இல்ல பாழும் நரகத்திலே வீழ்ந்தால்தான் என்ன? உன் திருவடி சம்பந்தம் இல்லாத இந்த உலக வாழ்க்கை எனக்கு நரகத்துக்கு சமானம் தான். இதுல இருந்து என்ன தெரிகிறது? பாகவதால் எப்போதும் பகவத் சம்பந்தத்தோட கூட இருக்க வேண்டும், பகவானுடைய திருவடிகளிலே பிரதிபத்தியோடு கூட இருக்க வேண்டும். இந்த ஜீவனுக்கு எது அழகுன்னா, ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு எப்படி திருமாங்கல்யம் அழகோ அந்த மாதிரி ஜீவர்களுக்கெல்லாம் எது அழகுன்னா பகவானுடைய திருவடி சம்பந்தம் தான் அழகு. அப்படி நான் பிரார்த்திக்கிற ஆசைப்பட்டு உன் திருவடி என் தலையில வச்சு அனுகிரகம் பண்ணு, வைக்கலைன்னா நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, எனக்கு இந்த வாழ்க்கையே நரக வாழ்க்கை போலத்தான், அதுக்கு பேசாம நரகத்துக்கே போயிடுவேன்னா அப்படின்னு குறப்பட்டுக்கிறார். ஊரை நீ கூறு, நீ சொல்லு அப்படின்னுட்டு பெருமாளுடைய திருவடிகளை தன் தரையிலே வைக்குமாறு பிரார்த்திக்கிறார். முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரிய சுவாமி ஆச்சரியமா சாதிப்பார். ஆழ்வார் சொல்றார் காழிச்சிராம விண்ணகரத்துல, தாடாளன் தாள் அணைவீர்னு சொல்றார், நமக்கு உபதேசம் பண்றார் ஆழ்வார். தாடாளன் தன் திருவடியாலே உலகத்தை அளந்தவன், அவனுடைய தாள், அவனுடைய திருவடியை போய் அணைவீர், அணையுங்கள். அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து நம்முடைய திருவடியை தூக்கி தலையில வச்சுக்க மாட்டாளா, அவளுக்கு மோட்சம் தர மாட்டோமான்னு பெருமாள் அங்க காத்துட்டு இருக்கான். அவர் திருவடியை தூக்கி பிடிச்சுண்டு அன்னைக்கு உலகத்தை அளந்தாயிடுத்து, இன்னைக்கும் எதுக்கு அளக்கிறாப்புல தூக்கி வச்சுட்டு இருக்கான்னா, ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கேன் காலை தூக்கி வச்சுட்டு, யாரான ஒருத்தர் வந்து தலையை கொடுத்து மோட்சத்துக்கு போக மாட்டீங்களான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கான் பெருமாள் அங்கே. அதனால அவன் தாள் அணைவீர், காழிச்சிராம விண்ணகரத்துக்கு போங்கோ, அவன் திருவடிகள் கீழே தலையை கொடுங்கோ, சரணாகதி பண்ணுங்கோ, மோட்சத்துக்கு போங்கோ, ஆழ்வார் உபதேசம் பண்றாருன்னு சாதிக்கிறார் சுவாமி, அனுபவிக்கிறார். அந்த மாதிரி இவரை சேவித்த உடனே பிள்ளை பெருமாள் ஐயங்காருக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டுடுத்து. அதை அவரால் கட்டுப்படுத்த முடியல, கட்டுக்கடங்காத காதலினாலே பக்தி வெள்ளத்தினாலே பிரார்த்திச்சுட்டார் பெருமாள் இடத்திலே.
பெருமாள் அவருக்கு அவருடைய திருவடியை சிரசிலே வைத்து அனுகிரகித்திருப்பார், அது சத்தியம். இப்படி ஆச்சரியமா பிள்ளை பெருமாள் எங்க அனுபவிக்கிறார். விஷ்ணு ஸ்தலாதர்ச தியான ஸ்லோகம்னு பார்த்தால், கிராம குருஹாக்கியாதபுரே வசந்தம் திரிவிக்ரமம் பஸ்சிமதிங்முகம் தம் சுதாஸ்ரயம் சேஷசரஸ்ஸ நித்யம் நமாமி சாராக்கிய விமானவர்யம். கிராம குருஹ்யாதபுரம், ஊர் அப்படின்றத கிராமம் அப்படின்னு மாத்துறார், அகம் அப்படின்றத குருகம்னு மாத்துறார். ஊரகம் அப்படின்றத கிராம குருகம். அந்த ஊரகம்னு சொல்லக்கூடியதே இந்த ஊருக்கு பேரா போயிட்டதுனால கிராம குருகபுரம், திரு ஊரகம் கிராம குருகபுரம்னு சம்ஸ்கிருதத்துல மாத்திட்டார். அந்த திவதேசத்திலே வசந்தம், உல்லாசமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியோடு கூட திரிவிக்ரமம், திரிவிக்ரமன்னு சொல்லக்கூடிய உலகளந்த பெருமாள் பশ্চিம திங்முகம் தம், மேற்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோட கூட சுதாஸ்ரயம் சேஷ சரஸ்ஸ நித்யம் நமாமி சாராக்கிய விமானவரியம். திருவனந்தாழ்வானாலே ஆசிரயிக்கப்பட்டவனாக சுதா அப்படின்னு சொல்லக்கூடிய அமிர்தத்தை பெயராக உடைய தாயார். சுதா ஸ்ரீயம், ஸ்திரீயம் அப்படின்னா தாயார் மகாலட்சுமி, சுதா அப்படின்னா அமிர்தம். தாயாருக்கு ஆரணவல்லி அமிர்தவல்லின்னு ரெண்டு பெயர்கள்னு பார்த்தோம். சுதாஸ்ரீயம் அப்படின்னா அமிர்தவல்லி தாயார்னு அர்த்தம். அந்த அமிர்தவல்லி தாயாரே கூட சேஷசரஸ்னு சொல்லக்கூடிய புஷ்கரணியினுடைய கரையிலே தார விமானம்னு சொல்லக்கூடிய சிரேஷ்டமான விமானத்துக்கு கீழே பெருமாள் நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரை நமாமி, நான் சரணாகதி பண்ணுகிறேன். ஏன் விசேஷமா இது வரைக்கும் அனுபவிச்ச திவதேச தியான ஸ்லோகங்களை எல்லாம் ஒரு முறை நினைச்சு பாருங்க. எங்கேயுமே இந்த மாதிரி நமகா நமாமி பிரபத்தியே அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே இல்லை. இந்த ஊர்ல இந்த விமானத்தின் கீழே இந்த தீர்த்த கரையில இப்படி பார்த்துண்டு இந்த தாயாரோடு கூட இந்த பெருமாள் இவாளுக்கு அனுகிரகம் பண்ண நிலையிலே காட்சி கொடுக்கிறான்னு தகவல் தான் சொன்னார். இங்கே நமாமின்னு சரணாகதி பண்றார். ஏன் பண்றார் அப்படின்னா, திருமங்கை ஆழ்வாருடைய அந்த உபதேசம், தாளாளன் தாள் அணைவீர், எதுக்கு திருவடியை தூக்கி நிறுத்தின்றிருக்கான் பெருமாள், அந்த உலகளந்த திருவடிகளின் கீழே தலையை வைத்து சரணாகதி பண்ணுங்கள் மோட்சத்துக்கு போங்கன்னு சொல்லும்படியாக பெருமாள் திருவடியை உசர பிடிச்சுட்டு இருக்கான். அந்த திருவடியை பார்த்த உடனே எந்த திவதேசத்திலும் நமாமின்னு சொல்லாதவருக்கு தானா சரணாகதி பிரயோகம் வார்த்தை வந்துடுத்து நமாமின்னு இந்த ஸ்லோகம் பண்ணின சுவாமி ரிஷிக்கு. அதனால கிராம குருஹ்யாதபுரம்னு சொல்லக்கூடிய திருவூரகத்திலே திரிவிக்ரமன் என்கிற பெயரிலே ஆரணவள்ளி அமிர்தவள்ளின்னு சொல்லக்கூடிய தாயாரோடு கூட சேஷசரசினுடைய கரையிலே சார விமானத்தின் நிழலிலே பெருமாள் ஆனந்தகரமாக எழுந்தருளியிருக்கிறான். அவனை நான் சரணாகதி பண்ணுகிறேன் அப்படின்றதா ஆச்சரியமா இந்த ஸ்லோகம். கிராம குருஹ்யாதபுரே வசந்தம் திரிவிக்ரமம் பশ্চিமதிங்முகம் தம் சுதாஸ்ரீயம் சேஷசரஸ்ஸ நித்யம் நமாமி சாராக்கிய விமானவர்யம். ஸ்ரீமதே ஆரணவல்லி நாயிகா சமேத திரிவிக்ரம பரபிரம்மனே நமஹ. சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.